கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஓய்வு நாளின் இரவு பொழுதுல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வந்திருக்கிற பிள்ளைகளை நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக நாம் அமர்ந்திருந்து செலவிடுகிற இந்த நேரம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம். நம்ம இந்த நாளினுடைய ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மிஸ்ஸஸ் சசிகலா ஜெபம் பண்றீங்களா? மகா இறக்கம் கிருபை நிறைந்த எங்க நல்ல தகப்பனே, அப்பா பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த 6 நாட்களிலும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே அப்பா இந்த ஓய்வுகளுக்கான கிருபை செய்தீரே கொடா கொடி நன்றி. அப்பா தகப்பனே, இந்த ஓய்வு நாள் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்க பலவெல்லாம் தாங்கி பலப்படுத்துங்க. இது சிறு கூட்டமா சிறு மந்தியம் அப்படி சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இவன் தகப்பனே, நடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் பாடலை பாடக்கூடிய அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. செய்தியை கொடுக்கிற மகனோடு கூட விசேஷ காரணம் இருந்து அந்த மகனை மறுத்து நீர் வெளிப்படுங்க. நாங்களும் உற்சாகத்தின் ஆவியை நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீர்தாமே ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்துல போதகர் ஜொனத்தான் அவர்கள் நமக்கு விசேஷித்த பாடல் கூட்டத்தை நடத்தி தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுறதனையினுடைய முதலாவது பாடலாக ஓ ஓய்வு சுபதினம் என்கின்ற பாடலை பாடுவோம். ஓய்வு சுபதினம் மன மகிழ்ச்சியின் நாள், ஓ அதிசய தைலம் கவலை மாற்றும் நாள், உன்னில் பக்தர்கள் கூடி கர்த்தரை தோழவே தூய தூய தூயன போற்றி பாடிடவே நீயோர் நத்துரை மூகம் ஏழல் புயலற ஓரழகிய தோட்டம் பரதி சுற்றுற வறண்ட ஜீவியத்தை குளிர்ப்பிக்கின்றாயே, பியூலாவை காட்டுகின்ற பேஸ்காமலை நீயே, என்பதோர் தியான தீனம் நான் ஆசிக்கின்ற மன்னி மனதை என்றும் பொது கிருபை இந்த நாள் ஈகுதே, பொன்னகர் மூசிப்பாரல் தேடிட செய்குதே. நாங்கள் அடுத்த பாடலாக இயேசு என் வழி நடத்த என்ற பாடலை பாடுவோம். பாடல் எண் 309.
இயேசு என் வழி நடத்த வேறு ஏதும் வேண்டுமோ? சென்ற நாள் கிருபையால் ஆண்ட அவரில் சந்தேகமோ? தேவ சமாதானம் மாறுதல் எங்கவரில் நேரிட்டாலும் சோஸ்திரம் ஏசின் செயல் நன்மையே. என்ன நேரிட்டாலும் சோஸ்திரம் ஏசின் செயல் நன்மையே. இயேசு என் வழி நடத்தி சுழலிலும் தேற்றுறார். சோதனையில் கிருபை தந்து ஜீவப்பம் போஷிக்கிறார். என்னடி தள்ளாடினாலும் என் ஆத்மா தவிக்கினும் பொங்குதே சந்தோஷ ஊற்று ஏதோ கண்மலை நின்று. பொங்குதே சந்தோஷ ஊற்று ஏதோ கண்மலை நின்று. இயேசு என் வழி நடத்த என்ன பூர்ண பேரன்பு. வாக்கு சம்பூரண ஆறுதல் என் பிதா வீட்டிலுண்டு. என் ஆத்மா சாவாமை போர்த்து ஏலங்கும் ராஜ்யம் சேர. இதோ எந்த நித்திய கீதம் வழி எல்லாம் இயேசுவே. இதோ எந்த நித்திய கீதம் வழி எல்லாம் இயேசுவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பாடலை பாடி நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை துதிக்க உதவி செய்த சகோதரரை நிச்சயமாக கர்த்தர் வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, நம்ம நேற்று படித்த பாடத்துல ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல அது குறித்த எந்த கேள்வியையும் கேட்கணும் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி எதுவும் இல்லைங்களா? நம்ம என்ன படிச்சோம் யார் சொல்ல முடியுமா? இயேசுவின் நாளையும் நாளிகையும் அறிய வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இயேசுவின் நாளையும் நாழிகையும் நம்ம அறிய வேண்டும் என்கிறத கடந்த வாரத்துல நம்ம உறுதிப்படுத்தினோம். கடந்த நாளில அதுக்கு முந்தின நாளில் என்ன உறுதிப்படுத்தினோம்? எருசலேமின் அழிவு நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை. எருசலேமின் அழிவு நமக்கு ஒரு எச்சரிக்கை. சரி, வேற என்ன? கிருபையின் காலம் எருசலேமுக்குரிய கிருபையின் காலம் முடிவதை யூதர்கள் அறியாது இருந்ததுனால அழிவு வந்தது போல உலகத்துக்கான கிருபையின் கால முடிவை நம்ம அறியாமல் இருந்தால் அழிவு வரும் என்று சொல்லி படித்தோம் இல்லைங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் உண்டா? நான் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே இதை குறித்து ஞானம் உடையவர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால நம்ம தாராளமா பேசி சம்பாஷிக்கலாம். அதுதான் நம்ம நோக்கம். நான் புதிதாக இருக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறுபடியும் நடத்துறதுக்கு பிரயாசப்பட்டேன்.
இப்ப இதை குறித்து நம்ம உலகத்தினுடைய கிருபையின் காலம் அறிவிக்கப்படும், அதை அறிந்தவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள், அறியாதவர்கள் அழிந்து போவார்கள். எருசலேமுடைய அழிவு கற்று தருகிற பாடம். இயேசுடைய வருகை நாளும் நாளையும் சமீபமாய் இருக்கும்போது அறிந்து கொள்ள வேண்டும். அறியாவிட்டால் நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து அழித்தது போல அழித்து விடும். இது நம்ம கடந்த நாட்களில் கற்றுக்கொண்ட பாடம். நானு அந்த அந்த சரி, நம்ம இந்த 2 நாட்களில இந்த என்ன படித்தோம் அப்படிங்கிறது ஒரு சம்மரி இங்க இருக்குது. ஏன் இந்த சம்மரி இப்ப நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போறேன் சொன்னால், இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்பொழுதே தீர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எருசலேம் தன்னை சந்திக்கும் காலத்தை, அதாவது கிருபையினுடைய காலத்தை, தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட காலத்தினுடைய முடிவை அறியாததினாலே அழிந்தது போல உலகமும் அதனை தேவன் சந்திக்கும் காலத்தை அறியாததினால் அழிக்கப்படும். எப்படி எருசலேமுக்கு, யூதர்களுக்கு அவர்களுடைய கிருபையின் காலத்தினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்பட்டார்களோ, அப்படி போல உலகத்துக்கும் கிருபையின் காலத்தினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள் என்று நம்ம படித்தோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இதை நம்ம வியாக்கியானம்லாம் செய்யல, சும்மா வாசித்து விளங்கிக்கிட்டோம், அவ்வளவுதான். அங்க வாசித்தோம், அங்க இருக்கிறது. இந்த கருத்தை நம்ம என்ன செய்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். இதுல ஏதாவது சந்தேகம் உண்டா? சரி, அடுத்தது என்ன படிச்சோம் அப்படின்னா, இயேசுவினுடைய 2ஆம் வருகை சமீபமா இருக்கும் பொழுது, எப்பவும் அல்ல, சமீபமாய் இருக்கும்போது வருகையின் நாளையும் நாழிகையும் அறியாவிட்டால் ஆபத்து வரும். இதையும் நம்ம இன்னும் இதுக்கு நமக்கு வியாக்கியானம் செய்து படிக்கல, சும்மா வாசித்தோம், இருந்துச்சு, விளங்கிக்கிட்டோம், அவ்வளவுதான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம எந்த வியாக்கியானமும் செய்யவில்லை. மறுபடியும் நம்ம என்ன ஒரு உண்மையை படித்துக் கொண்டோம் என்று சொன்னால், 1ஆம் மற்றும் 2ஆம் தூதனுடைய செய்தியின் காலத்திலே, அந்த காலம் வரைக்கும் கூடுதலான எந்த விசேஷித்த செய்தியும் கிடையாது. அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லும்போது, கால செய்தி, 1ஆம் 2ஆம் தூதனுடைய செய்தி அறிவிக்கப்படுகிற அந்த காலத்துல கூடுதலான கால தரிசன செய்தி கிடையாது என்று சொல்லி படித்தோம். இதுல நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும். அப்போ 3ஆம் தூதனுடைய காலத்துல கால தரிசனம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும். எழுப்பிட்டு ஆமா உண்டு உண்டு என்று முடிவு செய்தோம். ஏன் அப்படி முடிவு செய்தோம் அப்படின்னு சொன்னா, 1,44,000 பேருக்கு பின்மாரியினுடைய அபிஷேகம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர்கள் மீது ஊற்றப்படும் பொழுது, வானத்தில் இருந்து இயேசுனுடைய வருகை நாளும் நாளையும் அறிவிக்கப்படுகிறது. அதை அவர் புரிந்து கொண்டார்கள் என்கிறார். அப்படின்னு சொன்னா அது 3ஆம் தூதனுடைய துவக்கம். அந்த நேரத்தில் தேவனுடைய வருகை நாளும் நாளையும் அறிவிக்கப்பட்டதை புரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், 3ஆம் தூதனுடைய காலத்திலே காலத்துக்கு அடுத்த உபதேசம் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொண்டோம். அதனால தான் அங்க என்ன செய்யறோம், ஆமா அப்படின்னு முடிவெடுக்கிறோம். சும்மா முடிவெடுக்கல. 1ஆம் தூதனும் 2ஆம் தூதனும் அதனுடைய வேலையை முடிக்கும் வரைக்கும் வேற எந்த செய்தியும் கிடையாது. எப்ப அதை முடிக்கிற தேதி நீங்க எதை வேணாலும் வச்சுக்கிடுங்க, அது வரைக்கும் செய்தி கிடையாது. அதற்கு பிறகு செய்தி உண்டு. நம்ம போய் 3ஆம் தூதனுடைய செய்தி பின்மாரியோட அபிஷேகத்தோடு செய்யப்படுகிற காலம் எதுன்னு பார்க்கும் பொழுது, அங்க அந்த பின்மாரி அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது காலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா காலத்தை குறித்த ஒரு செய்தி இருக்கிறது. அதனால 3ஆம் தூதனுடைய காலத்துல செய்தி இருக்கும் என்று முடிவு செய்யும். புரியுதுங்களா சொல்றது? நம்ம சும்மா ரைட் ஆமா இருக்கும் அப்படின்னா இருக்கு. நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்க ஒண்ணு 3ஆம் தூதனுடைய காலத்துல காலத்துக்கு அடுத்த உபதேசம் இருக்குது என்பதை அறிகிறதுனால நம்ம என்ன செஞ்சோம் சொன்னா ஆமா என்று முடிவு செய்தோம். மறுபடியும் நம்ம படிக்கும் பொழுது 2ஆம் வருகையை அடையாளப்படுத்தும்படி சொல்லப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியில் உள்ள காலத்திலேயே வருகை, 2ஆம் வருகை நடக்கும். இதுவும் இன்டர்பிரேஷன் கிடையாது, அங்க டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். பரிசுத்த ஸ்தலத்துல இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளங்கள் இருக்கிறது, மாதிரிகள் இருக்கிறது. அந்த மாதிரியில என்ன காலத்தை, அந்த மாதிரியில் என்ன காலம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காலத்தில் தான் இயேசு வருவார். அப்ப இயேசுனுடைய 2ஆம் வருகை எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
சரி, இந்த பரிசுத்தலத்திலிருந்து ஜேன் ஆண்ட்ரூஸ் என்கிறவர் என்ன செஞ்சாருன்னா எழும்பி அதற்கான வியாக்கியானத்தை எடுத்தார். பரிசுத்தலத்தை அடிப்படையாக வைத்து அவரு ஒரு காலத்தை நியமித்தார். 19ஆம் 18ஆம் நூற்றாண்டுலயா 1900 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து விடுவார். அதிகப்படியான ஆண்டாக 1900 அவர் நியமித்திருந்தார். அதே காலத்தில் நிறைய பேர் காலத்தை நியமித்தாங்க. ஆனா தீர்க்கதரிசி அவர்கள் எல்லாரையும் கண்டித்தார்கள். யாரை கண்டிக்கவில்லை? ஜேஎன் ஆண்ட்ரூஸை கண்டுபிடிக்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கண்டிக்கலன்னா ஏன் அப்படின்னு நம்ம விளங்கிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் சொன்ன அந்த நிலத்தினுடைய ஓய்வு, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை தொடர்ந்து வருகிற நிலத்தினுடைய ஓய்வை தீர்க்கதரிசி ஏலி ரைட்டிங்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. கண்டிக்க முடியாது அதை. அவர் சொன்ன 6000 ஆண்டு 1000 ஆண்டு தீர்க்கதரிசிக்கு 1848 இருந்து 48லும் 1858லும் கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக் கான்ட்ரவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் ஜேன் ஆண்ட்ரூஸ் சொன்னாலும் கண்டிக்க முடியாது. அவர் அந்த கணக்கை போட்டதுல பிரச்சனை இருக்கு. அந்த கணக்கு நிறைவேறுகிற வரைக்கும் தீர்க்கதரிசியும் காத்திருந்தார்கள். எல்லாரும் காத்திருந்திருப்பாங்க. யாரெல்லாம் காத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நிறைவேறவில்லை. அதுக்கு பிறவாது தீர்க்கதரிசி அதை கண்டித்திருக்காருன்னா இல்லை. ஜேன் ஆண்ட்ரூஸுடைய எழுத்துக்கள் கண்டிக்கப்படவில்லை. அது ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பத்திரிகையில 6 வாரங்கள் பதிவிடப்பட்டு. இப்போ இந்த தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், விளங்கிக்கணும் அப்படின்னு தோணுதுங்களா? எதுவுமே தோணலைங்களா? இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுனியாவது சொல்ல முடியுமா? எல்லாரும் இருக்கீங்களா எங்க லைன்ல? எல்லாம் தெளிவா புரிஞ்சதுனாலதான் கேள்வி இல்லை போல. இல்ல, சில நேரங்கள்ல அப்படி இருக்காது. எதுக்கு நம்ம கேட்பான, ஒருவேளை கேட்கறதுல தப்பு வந்துருமா அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இங்க எல்லாரும் படித்தவர்கள் அல்ல. நான் என்ன பெரிய பாஸ்டரா, தியாலஜியனா? இல்லைங்க, நான் பிசினஸ் மேன். பிசினஸ், அதான் அக்கௌண்டிங், கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக படித்தவர். ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லி தருவாருங்க. அதனாலதான் நான் கூடி படிக்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்படணும்னு சொல்லி. இப்படி இந்த குரூப் எல்லாருமே ஓரளவுக்கு இதை குறித்த அறிவு இருக்கிறதுனால நான் நிறைய வாசிக்க வேண்டியது இல்லை என்பதை நான் முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏற்கனவே முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல அந்த கால அட்டவணையை பார்த்துருக்கேன். அதில் வந்து 2027 அந்த கால்குலேஷன்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 4000 இயர்ஸை வந்து நம்ம ஏன் கிறிஸ்துவோட ஞானஸ்தானத்தில் முடிக்கிறோம்? 27 AD-ல கிறிஸ்துவ ஞானஸ்தானம் எடுக்காது. அதில் வந்து 2000 இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனால் நான் பைபிளில் பாஸ் ஓவர் பற்றி படிக்கும்போது அந்த பஸ்காடு வந்து 4 நாள் வைத்திருப்பாங்க. அப்போ 4000 வருஷம் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்போ ஆதாம் பாவம் செய்ததுலேருந்து 4000 வருஷம் கூட்டினா அந்த பஸ்கா ஆடு எப்படி 4 நாள் வீட்டில் வைத்திருக்காங்களோ, ஒரு நாள் 1000 வருஷம் கணக்கு போட்டு 4000 வருஷம் போட்டால் கிறிஸ்துவோட மரணத்துக்கு 33 AD தான் 4000 இயர்ஸ் முடியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஏன் இந்த 27 AD எடுத்துக்கோம்? கிறிஸ்துவ ஞானஸ்தானம் அந்த வருஷம் தான் 4000 இயர்ஸ் முடியும்னு எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு டவுட். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் இதை தர்க்கம் கூட பண்ண மாட்டேன் சகோதரரை. 2031 ஓகே, என் இயேசு வரப்போகிறார், அதான் செய்தி. காலம் அல்ல இது. பொய்த்தாலும் நான் கவலையப்பட மாட்டேன். இது பொய்த்தே போகட்டுமே. 2027 இல்ல, 2031 இருக்கட்டுமே. என் இயேசு வரப்போறார், அந்த செய்தி. மிந்தி மாதிரி இல்ல. நம்முடைய முற்பிதாக்கள், நம்ம சபையை துவங்கியவர்களாம் இயேசு வரப்போறார் பார்த்து மரித்து போன காலம் இது இல்லைன்னு இயேசு வரப்போகிறார். அதை சொல்லுவோம். 2027 எப்போ நான் ஏன் அந்த கணக்குல வந்திருக்கிறோங்கிறத நான் இடத்துல சொல்லுகிறேன். ஆனா நான் எம்பசைஸ் பண்ண விரும்புறது என்ன தெரியுமா? ஆண்டவர் வரப்போறாருங்க. இனி எப்படி தூங்கிட்டு இருக்க முடியும்? நீ 2031 ரைட் ஃபார் காட். இது தர்க்கம் பண்ண வேண்டாமே. நம்ம இப்ப 2031 இருக்கட்டும் தம்பி. நான் இப்ப என்ன செய்யணும்?
என் இயேசுக்காக எனக்கு டவுட், எழுப்பப்பட்டோம். ஏன் நீங்க 27 எடுத்தீங்க? அதை நம்ம படிப்போம். நம்ம இதை தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 2027 30 என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு 3 வருஷமா, 3 வருஷம் தானே. ஆனா அதை கணக்கிட்டு நீங்க 2031 நம்புங்களேன். அப்படி நம்புறவர்கள் இருக்கிறார்கள், நம்புங்களேன். நான் என்ன செய்யணும் இப்போ? அதை செய்ய மாட்டேங்கமே. இது தர்க்கம் வேண்டாமே. நான் 27 ஏன் நம்புறேன்னு சொல்றேன். ஆனா இது நீங்க 2031 கூட கொண்டு போங்க, 34 கூட கொண்டு போங்க தம்பி. ஆனா யார் வர போறா? நான் என்ன செய்யணும்? அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். காலம் அல்ல. இந்த உபதேசத்தை படிக்கும் பொழுது இயேசு வாசல் அருகே வந்து விட்டார் என்பது உறுதிப்படுகிறது. காட்டு பேச வேண்டாம் தம்பி. இயேசு வரப்போறாருங்க. சபையில அனலை ஊட்டி எழுப்பிட வேண்டாமா? இல்லைங்க, வரமாட்டாரு. இப்பெல்லாம் வரமாட்டாருங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் ஊழியம் போட்டிருக்குது, இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆகும். இதா தம்பி சொல்றது? ஓ, what a saddest thing in the church. சரி, இப்ப உங்க கேள்விக்கு வருவோம். தர்க்கம் பண்றதுக்கு நான் வரல. ஆனா நான் ஏன் அதை எடுத்துக்கிட்டேன், அதை நான் சொல்ல போறேன். நான் ஏன் 2027 எடுத்துக்கிட்டேன்? என் கைவசைப்பது குறிப்பு இல்ல, நாளைக்கு தான் நான் எடுத்து தர முடியும். சரிங்களா? முதல்ல பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு காலத்தை அடுத்த உபதேசம் இருக்கிறது. இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கான கால உபதேசம் இருக்கிறது. அது என்னன்னு தெரியும், அதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். பட் பிஃபோர் தட் ஐ வில் கிளியர் தி क्वेश्चन. என்னன்னு நமக்கு தெரியுது. அது ஜே.என். ஆண்ட்ரூஸ் ஒரு அடையாளம் போட்டுட்டார். நான் முதல்ல படிக்கல ஜே.என். ஆண்ட்ரூஸை, நான் படிச்சேன். ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன, என்னடா நம்ம பாட்டுக்கு இதை பரிசுத்தத்துல இருந்து இருக்குன்னு சொல்றோமே, தீர்க்கதரிசியும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த 6000 இந்த 7 விவசாய வருஷங்கள், விவசாய வருஷங்கள் இருக்கு தெரியுமா? வருஷங்களின் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷங்களின் வாரம் 7 வாரம், ஒவ்வொரு வருஷம் 7 வருஷம் வச்சிருப்பாங்க. அதாவது 6 வருஷத்தை 6000 வருஷம் சொன்னோம். 7வது வருஷத்தை 7வது 1000 வருஷம். அது இயேசு கிறிஸ்துவின் வரிகளை தொடங்குறது, நீளம் ஓய்வு எடுக்கிற குறிப்பை வச்சு விளக்கிட்டோம். ஆனா ஒரு என் மனதுக்குள்ள இருந்த ஒரு பாரம், இது நம்ம கொடுக்கிற ஒரு விளக்கம் தானே. ஜூபிலி தொடங்குறது, நிலம் ஓய்வு எடுக்கிறது, இயேசு வருகிறான்னு சொல்றாங்க. அப்ப இயேசு வந்த பிறகு 1000 வருஷம் நிலம் ஓய்ந்து இருக்கிறது. அப்ப 6 வருஷத்துக்கு 6000 வருஷம் அப்படின்னு நம்ம ஒரு யூகத்தை தானே எடுக்கிறோம். அது ஒரு வியாக்கியானம். அது நாட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு வியாக்கியானம். இப்படி யாருமே பேசலையே. இப்பவும் நான் பாக்குறேன், அநேகர் பேசுறாங்க. ஆனா யாருமே இந்த பரிசுத்தலத்துல இருந்து பேசலை. எனக்கு ஒரு வாரம் இருந்தது. அப்ப ஒரு சகோதரியின் டக்கு பேர் வரல. அவங்க யாரோ ஒரு வீடியோ 2031 தான் ஆண்டு வருவார்னு சொல்லிருக்காங்க. பாப்பீங்களா? நான் 2021 சொல்றதுனால நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். அவங்க என்ன நம்ம தப்பா அவங்க தப்பாங்கிற அறிந்து கொள்வது. அந்த வீடியோவில் ஜே.என். ஆண்ட்ரூஸ் குறித்து அந்த கொட்டேஷன் எனக்கு நேற்று காட்டின கொட்டேஷன் அங்க இருந்துச்சு. இல்லடா, அது 1983 இந்த ஆர்டிகல் படிக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய இடத்துல இருக்க எல்லாம் சீக்கிரமா தேடுறேன், கிடைக்கல. இன்னும் மொபைல்ல இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டாப் இருக்குன்னு சொல்லி ஒரு EGY2 வெர்ஷன் 2 தேடுறேன், கிடைக்கல. எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து கூகுள்ல போட்டேன். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் சைட்டுக்குள்ள போச்சு. நம்ம ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் சைட்லாம் அங்க இருக்கு. எல்லா மேகசின் இருக்கும் அதுல அந்த மேகசினை கண்டுபிடிச்சு பார்த்தா, அவர் ஒரு வாரம் எழுதல, ஒரு முறை எழுதல, 6 வாரங்கள் அதை தொடர்ந்து பதிவிட்டு அதை வாசித்து பார்த்தேன். அவர் கால கணக்குல எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவரு இந்த வருஷங்களின் வாரத்தை எடுத்து 6000 வருஷம் வேலை, 1000 வருஷம் ஓய்வு அப்படின்னு சொல்றதை பார்க்கும்பொழுது, நம்ம என்ன பெரிய ஆளு, ஏ அப்பா 83லயே சொல்லிட்டாங்களா இந்த உபதேசத்தை? சபை ஏன் மறந்தது? அது எனக்கு தெரியாது. தீர்க்கதரிசி அதை கண்டிக்கலங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதுதான் சரி என்பதை நான் உறுதிப்படுத்தினேன். அந்த வாரங்களின் வருஷத்துல இன்னொரு பிரமாணம் இருக்கு. 6 வருஷம் நீங்க விவசாயம் செய்யணும், 7வது வருஷம் ஓய்ந்திருக்கணும். அந்த ஓய்ந்திருக்கிற வருஷம் 1000 வருஷம் வெளிப்படுத்தல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப 6 வருஷத்துக்கு 6000 வருஷம். இது ஜே.என். ஆண்ட்ரூஸ் கொடுத்த விளக்கம். சபையினுடைய பத்திரிகைகளை 6 வாரங்களாக பப்ளிஷ் பண்ணப்பட்ட விளக்கம். தீர்க்கதரிசியா
அங்கீகரித்தால் நான் சொல்றதுக்கு ரெடியில அது எதிர்க்கவில்லை அப்படின்னு சொன்னா அவங்க அங்கீகரித்தார்கள் என்றுதான் அர்த்தம். இதுக்கு உள்ள இன்னொரு பிரமாணம் இருக்கு. அத அவங்க பார்க்கல. யார் பார்க்கல? ஜேன் ஆண்ட்ரூஸ் பார்க்கல. அதுக்காக அவரு நம்மளை காட்டிலையும் குறைவானவரா இல்ல. அன்னைக்கு அதை அவருக்கு சொல்லி தரலான்ற அவ்வளவுதான். அப்ப சொல்லி கொடுத்திருப்பாருன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்களும் நானும் சபையில இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம படிச்சுக்க உபதேசத்தை அன்னைக்கு ஜேன் ஆண்ட்ரூஸ் படிக்க ஆண்டவர் விட்டுருப்பாருன்னா நீங்களும் நானும் சபையில இருக்க மாட்டோம். சபை வேலை செஞ்சிருக்காது. அப்பா 180 வருஷம் இருக்கா அப்படியே படுத்து தூங்கிருப்பான். அன்ற அனுமதிக்கல. சரிங்களா? அதுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த 6 வருஷத்துல நீங்க என்ன செய்யணும்னா, 1ஆம் வருஷமும் 2ஆம் வருஷமும் 4ஆம் வருஷமும் 5ஆம் வருஷமும் 2ஆம் தசம பாகம் அந்த போதனையை சபை விட்டுடுச்சு. அதனாலதான் நம்ம விளங்க அதை புரிந்து கொள்ளாமல் போயிட்டோம். 2ஆம் தசம பாகத்தை எடுத்து வைத்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், ஏழைகளை பராமரிக்கணும் என்கிற உபதேசம் சபையிலிருந்து போயிடுச்சு. ஒருவேளை இருந்துச்சா எங்க இருக்கு அந்த உபதேசம்? இந்த 6 வருஷங்களின் வார பிரமாணத்தில் இருக்கு என்பதனை கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ அந்த கிளிக் ஆயிருக்கு. எனக்கு ஆண்டவருடைய கிருபையில அதை நான் விளங்கி கொண்டேன். அப்ப 4 வருஷம் அவங்க என்ன செய்யணும்னா பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்திருக்கு, நிழல் பிரமாணத்தை சார்ந்திருக்க வேண்டும். அதாவது 4000 வருஷம். 4வது வருஷமும் 6வது வருஷமும் இல்ல 3வது வருஷமும் 6வது வருஷம். ஆமா, ரைட், எஸ். 3வது வருஷமும் 6வது வருஷமும் அவங்க பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருக்க கூடாது. 2ஆம் தசமபாகத்தை செல்வதற்கு தங்கள் வீட்டுல வச்சிடணும். இந்த பிரமாணம் சும்மா இல்லையே. அந்த பிரமாணம் இயேசுவினுடைய அந்த வருகையினுடைய அந்த கடைசி நிமிடத்துக்கு எடுத்து செல்கிறது. அதாவது 6 அறுவடை வருஷம், 1 ஓய்வு வருஷம். அப்ப இந்த பிரமாணம் எதுக்கு? சும்மா அதுக்குள்ள இருக்கு. பரிசுத்தலத்துக்கு தொடர்பு சும்மா இருக்காத. 4 வருஷம் அவங்க பரிசுத்தலத்தை சார்ந்து இருக்கணும்னா நிழலை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது 4000 வருஷம் ஒரு நிழலை சார்ந்து இருக்க வேண்டும். 2000 வருஷம் நிலையை சார்ந்து இருக்க கூடாது. அப்ப 4000வது வருஷம் முடியும் பொழுது நிழலை அடையாளப்படுத்துகிற மேசியா தோன்ற வேண்டும், வர வேண்டும். இது ஏன் வர வேண்டும் அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, நான் ஏன் வர வேண்டும் என்று கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஏன் மேசியா மரிக்க வேண்டும் என்று கன்க்ளூட் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமா, ரைட். 2 கன்க்ளூஷன் எடுக்கலாம். நீங்க மேசியா வர வேண்டும் என்கிற கன்க்ளூஷன் எடுக்கலாம், மேசியா மரிக்க வேண்டும் என்கிற கன்க்ளூஷன் எடுக்கலாம், மேசியா பிறக்க வேண்டும் என்கிற கன்க்ளூஷன் எடுக்கலாம். என் கன்க்ளூஷன் கேன் பி டேக்கன். ஒரு சின்ன சிம்பிள் உதாரணம் சொல்லுவோமே, இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. நான் இன்னொரு உதாரணத்துக்குள்ளாக போறேன். இயேசு கிறிஸ்து மேசியாவாக வருவார், தேவனுடைய குமாரன் மேசியா வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் தானியேலுக்கு சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா? என்ன எப்படி சொல்லப்பட்டுச்சு? எருசலேம் நகரம் எடுப்பித்து கட்டப்படுகிற நாளில் இருந்து, அந்த சட்டத்துல இருந்து. இன்னைக்கு நமக்கு 3வது சட்டம் தெரியும். 4வது சட்டம் இல்ல, 3வது தான் சட்டம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா பைபிள்ல இது 3வது சட்டம் அப்படின்னா சொல்லல, எடுப்பித்து கட்டப்படுகிற நாள்ல இருந்து. யார் எனக்கு அந்த வசனத்தை காட்டினது? அர்ஜுனன் அவங்க காட்டினாங்க. சேவானுடைய பிரசங்கத்துல இயேசுவினுடைய வருகை, மேசியாவுடைய வருகை பற்றி பேசினவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு விட்டாங்க. அந்த தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டு விட்டாங்க. இந்த சரித்திரத்துல எங்கேயாவது அப்படி இருக்குன்னா இல்ல. இயேசுடைய வருகையை நாளை துல்லியமாய் காட்டிய தானியேல் என்ன செய்யப்படவில்லை? கொல்லப்படவில்லை. அப்போ நான் என்ன விளங்குறேன்னா, இந்த தானியேலுடைய தரிசனத்தை காலம் நிறைவேறும் பொழுது, எருசலேம் எடுப்பித்து கட்டப்பட ஆரம்பித்த பொழுது, அல்லது கட்டப்பி முடிக்கப்பட்டு கொஞ்சம் காலம் போன பிறகு தேவனுடைய பிள்ளைகள் அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்து காலத்தை நியமித்திருக்கிறார். அவங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் காட்டி எடுத்து இந்த மேசியா வர போறாருன்னு அவங்க பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி கணக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சுதான் பாக்குறேன். இதுதான் வியாக்கியானம்ங்கிறது. நோ எவிடன்ஸ், ஜஸ்ட் பை மைண்ட் திங்கிங். இதுதான் வியாக்கியானம் அப்படின்னு சொல்லுது. அப்போ 1வது கட்டளையை கணக்கிட்டு பிரசங்கித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு கணக்கு போடுற காரணம் என்னன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறினவரை பார்த்தோம், அவங்க நிறைவேறுகிறதுக்கு முந்தி பார்க்கிறார்கள். அப்போ 1வது கட்டளையை வச்சு அவங்க கணக்கு போட்டிருக்கலாம், கணக்கு போட்டவங்க மரித்து போயிருக்கலாம், விசுவாசத்தில் நிறைய பின்வாங்கி போயிருக்கலாம். சில நம்ம 1842 சபை ஏமாற்றத்துக்கு பிறகு நின்று வேதத்தை தேட ஆரம்பித்தது போல இது என்ன, அப்போ என்ன இருக்கு, இன்னொரு கட்டளை இருக்குப்பா, அந்த கட்டளை பிரசங்கம் பண்ணிருக்கலாம்.
நான் சொல்ற புரியுதுங்களா? அந்த புரியுது. கட்டளை பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். அதிலும் அவங்க பொய்த்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் தூங்குவதில்லை. அவங்க ஆராய்ந்து பார்த்தார்கள், 3வது கட்டளையை உறுதிப்படுத்தினார்கள். அதை விசுவாசித்த கூட்டம் தான் மேய்ப்பர்களின் கூட்டம். என தீர்க்கதரிசி எழுதுவாங்க, ஏசாவினுடைய அந்த அவருடைய மீகாவினுடைய அந்த தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட இயேசுடைய பிறப்பிடத்தையும் தானியேலில் உரைக்கப்பட்ட அந்த காலத்தையும் மேய்ப்பர்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிறதை அவர்கள் அந்த பகுதியை படிக்கும்போது நீ விளங்கிக்கலாம். அப்போ இந்த காலத்தை படிக்கும் பொழுது அங்க இருக்கிறத வச்சு நம்ம படிக்கிறோம். அப்படி படிக்கிறதுல தான் என் மனதுல தோன்றியது என்னன்னா, இயேசு தோன்றுகிற வருஷம், மேசியா தோன்றுகிற வருஷம். சரி, இது இல்லைங்க, மரிக்கிற வருஷம் தான். எஸ், we may need to conclude. நம்ம உலங்கி போயிட முடியாது. நான் சொல்ற புரியுது. இன்னைக்கு எனக்கு வெளிச்சம். நான் யாரை நம்புறேன்? இந்த மேய்ப்பர்கள் இருக்காங்க தெரியுமா? இயேசு ஞான ஸ்நானம் எடுத்த வருஷம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவினுடைய வருகையாக பிறப்பை தரிசனம் சொல்லவில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லலை, இயேசு பிறப்பை சொல்லவில்லை. அவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதைத்தான் கால தரிசனத்துல பதிவிடுகிறது. இது தெரியும்ல உங்களுக்கு. ஆனா மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த கால தரிசனத்துல இருந்து ஒரு யூகம் பண்ணி இருக்கிறார்கள். ஏன்னா யூதர்கள் குறைந்த ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 30 வயது ஆகும்போதுதான் பொது காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. மேசியா வேலைக்கெல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. அப்ப அவங்க ஒருவேளை 30, 29 அப்படி உட்கார்ந்து ஒரு 2 வருடங்கள் முன்ன பின்ன இருக்கலாம்ப்பா, மேசியா வரப்போறான்னு காத்திருந்து ஆவலா எதிர்பார்த்ததுனால செய்தி அவனுக்கு. இன்னைக்கு எனக்கு 3வது கட்டளை தான் 70 வார தரிசனத்துக்கு துவக்கம் அப்படின்னு என்னால சொல்ல முடிகிறது. ஏன்னு சொன்னா, நான் நிறைவேறின பிறகு காலத்தை போய் கணக்கிட்டு பாக்குறேன், அது சரியா இருக்கு. முந்தி ஒன்று இருந்துச்சு, அவங்க ஒவ்வொரு கட்டளையா பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், இயேசு தோன்ற வேண்டும். ஏன்? பலியை காட்டிலும் இயேசுவை தோற்றம் தான் முக்கியம் என்று நான் முடிவெடுவதற்கு காரணம் என்ன? இதான் உங்க கேள்வி. சரிதான தீபக்? உங்க கேள்வி தானே. அதாவது இயேசு பலியிடுகிற அந்த ஆண்டை காட்டிலும் இயேசு ஞான ஸ்நானம் எடுத்த ஆண்டு முக்கியம். சரி, ஜஸ்ட் இமேஜினேஷன். இதான் இமேஜினேஷன் தான். சரிங்களா? கற்பனை தான். கற்பனை. வசனம் உறுதினா உறுதி. இது இமேஜினேஷன். மேய்ப்பர்களை போல, நல்ல கவனமா கேட்டுடுங்க, மேய்ப்பர்களை போல யூத தலைவர்களும் ஆசாரியர்களும் இயேசுவின் வருகையின் நாளை கணக்கிட்டு காத்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதான் இயேசு. யாருக்கு பின்னாடி போயிருப்பாங்க? மேய்ப்பருக்கு முன்னாடி. மேய்ப்பர் மேசியா பின்னாடி போன மாதிரி இந்த யூதர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அந்த தலைவர்கள் சொல்லப்பட்டிருக்கும், ஆசாரியர்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த தேசமே இந்த காலத்தை கணக்கிட்டு பார்த்திருந்தா மேசியாவை வரவேற்க ஆயத்தமா இருந்திருக்கும். அப்போ அப்படி ஆயத்தமா இந்த பிள்ளைகளுக்கு செய்தி சொல்லப்பட்டா மேய்ப்பர்களை போல அவர்கள் யாருக்கு தொழுது கொள்ள போயிருப்பாங்க? மேசியா பலியிட போயிருப்பாங்களா, மேசியாவை தொழுது கொள்ள போயிருப்பாங்களா? தொடர்ந்து கொள்ள போயிருப்பாங்க. அப்ப எது முக்கியம்? பலியா, மேசியாவை பின்பற்றுவதா? மேசியா பின்பற்றுறாங்களா? இதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துற காரணம்னா, பழைய ஏற்பாட்டுக்கு போகும் பொழுது துன்மார்க்கன் பலி செலுத்துவதை தேவன் விரும்புவது இல்லை. நொறுங்குண்ட இருதயம் தானே எனக்கு வேணும். தாவீது சொல்வாரு, நீர் பலியை விரும்பினா கொடுத்துருவேன், ஆனா நீர் விரும்புவது நொறுங்குண்ட இதயம். மேசியாவை பின்பற்றுவதுதான் முக்கியம். பலி என்பது மேசியாவை படிப்பதற்காக, அறிவதற்காக, அவருடைய தியாகத்தை உணர்ந்து கொள்வதற்காக. அதை உணர்ந்து கொண்டவனுக்கு பலி தேவையில்லை. இயேசுங்க பலி செலுத்தினாரா? சீஷர்கள் பலி செலுத்தினாங்களா? அறியாதவர்கள் பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். மேசியா என்று நம்பி இயேசுவின் பின்பாக போனவர்கள் அந்த பண்டிகைக்கெல்லாம் போனாங்க, ஆனா பலி செலுத்தினதாக என்ன சொல்லல. 4வது பண்டிகைக்கு போவார். அப்ப போகும்பொழுது அவர் வேற ஒரு ஆராதனை ஏற்படுத்தி விட்டு போயிருவார். இப்போ எனக்கு எது முக்கியமா தெரியுதுன்னா, மேசியாவை பார்ப்பது முக்கியமா தெரியும். மேசியாவினுடைய வருகை பிறப்பாக தானியேல் சொல்லவில்லை. சரி, இயேசு ஏங்க 30 வருஷம் கழிச்சு அவர் பிறந்து 30 வருஷம் கழிச்சு ஞானஸ்நானம் எடுக்க வரணும்? யோவானை குறித்து படிக்கும் பொழுது எங்கேயாவது கன்ஃபியூஸ் பண்ணா தயவுசெய்து ஸ்டாப் மீ, ஓகே?
யோவான் ஸ்நானகனை குறித்து படிக்கும்போது அவன் தான் மேசியாவுக்கு வழி ஆயத்தம்னு அழைக்கப்பட்டவன் இல்லைங்களா. அவரு இயேசுவுக்கு 6 மாசம் முந்தி நினைக்கிறேன் இல்லைங்களா, 6 மாசம் முந்தி பிறந்த மூத்தவர். அவரு இயேசுவை கவனமாய் அவருக்கு தெரியுது, அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. 7 வயசுல 12 வயசு 12 வயசுல அவர் தேவாலயத்துல போய் மிக திறமையாக காரியங்களை வெளிப்படுத்துவார் இல்லைங்களா. அதை யோவான் ஸ்நானகன் கேட்டானா, கேட்டு மேசியா செயல்படுகிறார் என்று பார்த்தானா. ஆனா 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் எந்த வேலையும் இல்லை. அவனுக்கு சந்தேகம் வந்துட்டுங்க, யோவான் ஸ்நானகன் சந்தேகம் வந்துட்டு. ஆனாலும் தேவன் காலத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். இயேசு ஏன் காத்திருந்தாரு? தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 30வது வயதில தான் அவர் மேசியாவாக அங்கீகரிக்கப்படுவார். அவர் மேசியாவாக வரப்போகிறது எப்பனா 30 பிறந்ததா, அது முதல்ல பிறந்துட்டார், மனிதனாய் பிறந்து விட்டார். ஆனாலும் அவருடைய அந்த மனிதத்துவம், மனிதனாய் இருந்து அவர்கள் செயல்படுகிற காரியங்கள் எப்போ பரலோகத்துல மேசியாவாக நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னால் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது. அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறாரே. அப்ப மிருக ஆடு உண்டா? இனிமே எந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி போகணும்? எந்த தியாகத்தின் முன்பாக போக வேண்டும்? மிருகாடை போய் பலியிடணுமா? எங்களுக்காக பலியிட வந்திருக்கிற அந்த மேசியாவை பின்பற்றி அவருக்காக துதித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஐயோ எங்களுடைய பாவங்கள் இப்படி நடக்கிறதே என்று சொல்லி வேதனைப்படணுமா? இல்ல ஆடை போய் பலியிட்டு இருக்கணுமா? என்ன நினைக்கிறீங்க? இதுதான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. இன்னும் அது பின்னாடிதான் போகணும். யூதர்கள் பலியிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, மேசியான்னு அவங்க நம்பல, ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொண்டவர்கள் பின்பாகி போகிறார்கள். அப்படிதான் போகணும். அப்போ மேசியாவினுடைய வருகைதான் முக்கியம். மேசியாவினுடைய வருகைதான் முக்கியம். ஜோனத்தான் ஏதோ வசனம் போட்டிருக்கீங்க, வாசிங்க பார்ப்போமே. மீறுதல் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் இதுல அபிஷேகம் எல்லாரும் கேக்குதுங்களா வாசிக்கிறது? அபிஷேகம், அதாவது ஞானஸ்நானம். எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? எல்லாரும் கேட்டுச்சிங்களா? சரி, எல்லாருமே அந்த வசனத்தை எடுத்து வாசித்து கொள்ளலாம். அதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறது மீறுதலை தவிர்ப்பதற்காக மேசியா வந்தார். அது மரணம். அந்த 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 30ஆம் அதிகாரத்துல அந்த முதல்ல இருக்கிற எல்லாமே அந்த காலகட்டத்துக்குள்ள நிறைவேறதை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். நான் சிம்பிள் ஒரு தியாலஜி, ஏன் இயேசுனுடைய வருகை முக்கியம்? ஏன் இயேசுனுடைய வருகை முக்கியம்? மரணத்தை காட்டிலும் எது முக்கியம்? அவரை பின்பற்றிருந்தால் ரோமர்கள் இயேசுவை கொண்டு இருப்பார்கள். யூதர்கள் கையினாலே அல்ல, ரோமருடைய கையினாலே கொல்லப்பட்டிருப்பார். அதுல ஒரு சந்தேகமே இல்லை. ஒரு மரணம் நிச்சயம் அந்த நாளில கரெக்டா தீர்க்கதரிசி சொன்னபடி நடந்திருக்கும். ஆனால் தேசம் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் மேசியாவை பின்பற்றியிருந்தார். ஆனா அவர்களோ இன்னும் மேசியா வரவில்லை என்று சொல்லி ஆடுகளை பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அவர் மரித்த பின்பு அந்த பலி ஆராதனை நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டுச்சா? இல்ல, அவங்க பலி செலுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. யாருக்குதான் நிறுத்தப்பட்டுச்சு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பலி ஆராதனை நிறுத்தப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்போ இயேசுவை மேசியாவாக 27ஆம் ஆண்டிலேயே ஏற்றுக்கொண்டிருந்தால் பலி ஆராதனை எப்ப நிறுத்தப்பட்டிருக்கும்? 27 நிறுத்தப்பட்டிருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்தார். இல்ல மேய்ப்பர்களை போல காத்திருந்து அப்பமே தேசம் மேசியாவை ஏற்றுக்கொண்டிருந்தா அப்பவே நிறுத்திருப்பாங்க. எங்க மேசியா வந்தாச்சு தூக்கி தாளாட்டு பாடி இருப்பாங்க. சரி, அது நமக்கு நடக்கல 31. அப்ப நான் ஏன் மேசியாவுடைய அபிஷேகத்தை முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால்,
அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம், மேசியாவை அறிந்தவர்களுக்கு பலி அவசியம் இல்லை. மேசியாவை பின்பற்றுகிறவர்களுக்கு பலி அவசியம் இல்லை. அவர் சிலுவையில தொங்குற பிறகுதான் இல்லை, அதற்கு முன்பாகவே அது அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதனால நான் 27 எடுத்திருக்கிறேன். ஐயா தப்பாயிட்டுனா இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க தப்பாயிட்டு நினைச்சா நான் பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. இது தப்பாயிருமோ, இது நிறைவேறாம போயிருமோ அப்படின்னா நான் பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. நான் விசுவாசித்தால் தான் பிரசங்கிக்க முடியும். காலம் வரட்டுமே, பதில் சொல்லட்டுமே. ஆனா நிஜம் என்னது? நான் முதல்ல சொன்ன மாதிரி நிஜம் என்னது? பரிசுத்தலத்தினுடைய உபதேசத்தின்படி வெளிப்படுகிற நிஜம் என்னது? இயேசு வரப்பாங்க. சீக்கிரத்தில் வருவாராங்க, உடனடியாக வரப்போகிறார். இதுதான் உபதேசம், இதுதான் நம்பிக்கை. இதுல இருந்துகிட்டு பார்க்கவே முடியாது, தெரியவே தெரியாது, இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நீங்க ஏதாவது ஒரு வகையில பரிசுத்தலத்தை ஆராய்ந்து பார்த்து ஒரு ஆண்டை கண்டுபிடிச்சு இயேசு வரப்போறாருன்னு பேசணும். எந்த ஆண்டையாவது சொல்லி தொலைங்க, வரப்போறது மேக்சிமம் 34 தானே போக முடியும். அதுக்கு மேல போக முடியாதுல்ல. மேக்சிமம் 34 தான் எடுத்து போனாது. அப்ப இயேசு வரப்போற அந்த ஜாலி இருக்கு பாருங்க, அதை கெடுத்து போட்டுறோம் பாருங்க. 27 வந்தானா, 31 வந்தானே, 34 வந்தானே, அவர் வரப்போறாங்களா? அதுக்கு எடுக்க கூடாதுல்ல தம்பி, அதுக்கு தடையா இருக்க கூடாதுல்ல. இல்ல 27 கிடையாதுங்க, 31 சொல்லு, எதுல ஒண்ணு நடக்கட்டும். இல்லங்க 31 கிடையாது, 34 சொல்லு, குழப்பட்டும், தெளிவு உண்டாகும் அவருடைய பிள்ளைகளுக்கு. நீ இல்ல, நீ அவ்வளவு வரைய சமாதானம் போட்டு அமுக்கிட்டியப்பா. என்ன வேதனையா இருக்கு தெரியுமா? என்ன ஒரு செய்தி இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் எழுப்பிடுவாங்க தெரியுமா? பாவப்பட்டதெல்லாம் எப்ப ஆண்டு வருவார் ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த உபதேசம் காதுகள் அப்படி தேன் மாதிரி இருக்கும். எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்தா? 27 வருவாரு, 31 வரமாட்டார், அப்படி 31 போக அப்படிலாம் நான் தர்க்கம் பண்றதுக்கு ரெடி இல்லைங்க. I believe my Lord is going to come, and through the revelation given me today, it is 2027, not more than that. அதுக்கு காரணம் என்னன்னா தீர்க்கதரிசியம் அவங்க நான் பரிசுத்தலத்தில் எப்படி 4000 ஆண்டு முடியும் பொழுது மேசியா வருவார் அப்படிங்கிறத தீர்க்கதரிசி எப்ப அப்படி குறிப்பிடும் பொழுது துவக்கத்தையும் முடிவையும் சொல்லி ஒரு காலக்கணக்கு 4000க்கு அவங்க சொல்றாங்களா, அது ஒண்ணுக்கு தான், வனாந்தர சம்பவத்துக்கு தான். வனாந்தரத்துல மேசியா இயேசு தன்னை மனிதனாக மேசியாவாக ஒப்பு கொடுத்தாருங்களா, மனிதனாக பிறந்தார். ஆனா மேசியாவை எங்க ஒப்பு கொடுத்தாரு? வனாந்தரத்துல. அதையும் அவர் வனாந்தரத்துல மேற்கொண்ட அந்த பாவங்களை மேற்கொண்ட அந்த அனுபவத்தையும் ஏதேன் தோட்டத்துல மனிதன் பின்வாங்கியதில் இருந்து 4000 ஆண்டு முடிந்த பொழுது அவர் செய்தார் என்று சொல்கிறார்கள். இது அடிஷனல் கான்பிடன்ஸ் எனக்கு கொடுத்தது. நான் 31 இல்ல 27 அடிச்சு சொல்றேன். இந்த குறிப்பு ஒரு காரணம். சரிங்களா? ஓகே, then God bless you. நல்லது. இப்படி கேள்வி கேட்டு படிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க கூடி இருக்கிறோம். சரி, இன்னும் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் உண்டா? சரி, அப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை நம்ம ஒரு டிஸ்கஷனுக்காக வைத்திருக்கோம். அதை படிச்சுட்டு கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்டா நான் நடத்திட போறேன். ரொம்ப நேரம் நான் எடுக்க போறது இல்லை. சரி, ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொல்லி முடிவு செய்தோம் இல்லைங்களா? நிறைய காரியங்கள் என்னென்ன அறிந்து கொண்டோம் என்று ஒரு லிஸ்ட் போட்டிருந்தேன். இன்னொரு லிஸ்ட் நான் போட போறேன். அது என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களிலிருந்து புறப்படுகிற ஒரு உபதேசம். நீங்க நல்ல ஆதாரங்களை இங்க போடலைன்னா இது நெகட்டிவ். நம்ம படிக்கிற உபதேசத்துக்கு நேர் ஆப்போசிட்டான வசனங்கள். அதனால ஆதாரங்களை கொடுக்கல, ஏன்னா இது எல்லாரும் எடுத்து பேசுறது ஒண்ணு. தேவனுடைய வருகையினால் தேவனுக்கு ரகசியமானது. அது ரகசியங்க. அந்த குறிப்பை நீங்க தேடினா கிடைக்கும். சரிங்களா? நம்ம எல்லாரும் அந்த
பாடத்துக்குள்ள கடந்து வந்தவரால் இந்த குறிப்பெல்லாம் நான் வாசித்து காட்டுக்கு அதை விளக்கம் கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையில ரகசியம் இல்லை. என்னைக்கு வெளிப்படும்? 3ஆம் தூதனுடைய செய்தி துவங்கும் போது வெளிப்படும். அது எப்பொழுதும் ரகசியமாய் இருக்க போறது இல்லை. அது வெளிப்பட வேண்டிய நேரத்துல வெளிப்படும். இன்னும் அதை குறித்து படிக்கும் பொழுது வருகையில் நெருங்கும் போது வருகை நெருங்குகிறோம் என்கிறதுக்கான அடையாளங்கள் நிறைவு கொண்டிருக்கும் போதும் வருகையினாலே நாம் அறிய முடியாது. நம்ம படிச்சு இந்த 1ஆம் தூதன் 2ஆம் தூதனுடைய செய்தியின் காலத்துல கூடுதல் வெளிச்சம் கிடையாது. அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வருகையின் காலத்தை அறிய முடியாது. கிறிஸ்துவின் வருகையை பற்றி திட்டவட்டமான நேரத்தை அறியக்கூடாது. அதனால நம்ம அறியணும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இங்க அறியக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு வருது. அப்படின்னா அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. நீங்க இதை உண்மையாக்கணுங்கிறதுக்காக அதை பொய்யாக்கிட கூடாது. அதை உண்மையாக்கணுங்கிறதுக்கு இதை பொய்யாக்கி உதாசீனப்படுத்தி போயிடக்கூடாது. இல்லை, இதுவும் உண்மை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நமக்கு காலத்தை அறியவே முடியாது. அறிந்தாலும் தப்பதான் அறிவோம். இயேசுவின் வருகையினால் நம்முடைய அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்டது. அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு இதை தெரிஞ்சிக்கவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா லட்சத்தின 10 தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இது அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்டது எது வரைக்கும்? 2ஆம் தூதனுடைய வேலை முடிகிற வரைக்கும். 3ஆம் தூதனுடைய வேலை துவங்கும் பொழுது ஆண்டவர் அறிவிச்சுவாரு, லட்சத்தின புரிந்து கொள்வாரு. நம்ம குழம்பக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். 1844க்கு பிறகு தேவன் கொடுத்த செய்தியில் குறிப்பிட்ட நேரம் பற்றிய செய்தி இருக்காது. எது வரைக்கும்? இதுதான் நம்ம விளங்கிக்கிறது. தப்பு இல்லாம விளங்கிக்கணும், அதையும் சரியா விளங்கிக்கணும். 2ஆம் தூதனுடைய வேலை முடிகிற வரைக்கும் கிடையாது. அது போல இருக்கு என்பதை நம்ம அவருடைய வார்த்தையை நேரடியா பார்க்கிறதுனால அந்த புரிதலுக்குள்ளதான் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கிறது. எப்போது கிருபையின் காலம் முடியும் என்பதை தேவன் வெளிப்படுத்தவில்லை. நம்ம கிருபையின் காலம் முடிகிறது தெரியல அப்படின்னு சொன்னா உலகம் அழிஞ்சு போறோம்னு சொல்லியிருக்கோம். அங்கதான் படிச்சோம். இங்க வெளிப்படுத்தப்படவில்லை. யாருக்கு? 1ஆம் தூதனும் 2ஆம் தூதனுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறவர்கள். 1,44,000 அல்ல, 3ஆம் தூதனுடைய காலத்தில் செயல்படுகிறவர்களுக்கு அல்ல. இன்னும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அதுக்கு நான் சைட்டேஷன் கொடுத்திருக்கிறேன். ஆபத்து காலம் நடக்கும் முன் குறிக்கப்படுகிற காலம் கடந்து போகும். ஒரு அழகான ஆலோசனை. இக்கட்டு காலம் ஒண்ணு நடக்கணும் இல்லைங்களா? அந்த இக்கட்டு காலத்தை அப்படியே உதாசீனப்படுத்திட்டு காலத்தை குறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இக்கட்டு காலமே தொடங்கல, ஆனா சமீபத்துல வரப்போறாரு என்று சொல்லி காலத்தை குறித்தார். அப்படின்னு குறிச்சுன்னா கடந்து போயிடும். அப்போ காலத்தை படிக்கும் பொழுது அந்த அடையாளங்கள், நியாயராசி சட்டம், இக்கட்டு காலம், இது எல்லாம் அப்படி நெருங்கி வரணும். வந்தாதான் காலம் சரியாக இருக்கும். இல்லைன்னா கால கணக்கு சரியாக இருக்காது. இயேசுவின் வருகை வரைக்கும் எந்த நேர அறிவிப்பும் கிடையாது. இதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இயேசுவின் வருகை வரைக்கும் அறிவிப்பு கிடையாதுன்னா நம்ம எப்படி தெரிய முடியும்? பரிசுத்தத்தில் இருக்குதா? பரிசுத்தத்தை எப்ப வேணாலும் யார் வேணாலும் படிக்கலாம் இல்லைங்களா? ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம்லாம் கிடையாது. ஜேஎன் ஆண்ட்ரூஸ் மாதிரி யார் வேணாலும் படிக்கலாம் இல்லைங்களா? அங்க இயேசுவின் 2ஆம் வருகைக்கான காலம் இருக்குது இல்லையா? அப்ப தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் தெரியாது என்று சொன்னார்கள். சரியா? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் தெரியாதுன்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? இது குறிப்பு நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா, மேனஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 10ல 270வது பக்கத்துல நீங்க பார்க்கலாம். 1844 தீர்க்க தரிசன வசனங்கள் முடிவடைவதற்கும் நமது கர்த்தரின் வருகைய காலத்திற்கும் இடையில் குறுக்கிட இந்த நேரமும் இல்லை. இந்த நேர அறிவிப்பும் இல்லாமல் விழிப்பிடும் காத்திருக்கும். 1840 இருந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் எந்த நேர அறிவிப்பும் இல்லாமல் விழிப்புடன் காத்திருக்க வேண்டும். நேர அறிவிப்பு இருக்குதா? 1,40,000 பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது அந்த நேரம் அறிவிக்கப்படுகிறதே. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரக்கும் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லுற இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இயேசு கிறிஸ்து வருவதற்கு கொஞ்சம் முந்தி நேரம் அறிவிக்கப்பட்டிருதே. அப்ப இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் தெரியாது. இதை அப்படியே எடுத்து படிக்கலாம், தெரியாது என்று படிக்கலாம். நீங்க வாதின் காலத்தை சரியா விளங்கி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளையும் 1,40,000 அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த நாள்ல வரமாட்டாரு.
அப்ப கடைசி வரைக்கும் தெரியாதான். கடைசியில யாக்கோபின் இக்கட்டு அந்த நாட்கள், பொல்லாத நாட்கள் குறைக்கப்பட்டு அவர் வருகிற நாள் மறுபடியும் அறிவிக்கப்படும். அப்ப அது வரைக்கும் தெரியாது. அது அப்படியே இது அப்படி இல்லை. நம்ம அப்படி எடுக்கணும் எடுத்துக்கலாம். நான் அப்படிதான் எடுத்து கொஞ்ச நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வாசிக்கும் பொழுது அது அப்படி இல்லை, வேற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடிஞ்சுச்சு. இது யாருக்கு ஆலோசனையா சொல்றாங்க, யார மனதில் வச்சுக்கிட்டு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாசிக்கும் பொழுது, அந்த ஃபுல் ஆர்டிக்கிளை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வருவதற்கு அறிவிக்கப்பட்ட வெவ்வேறு காலகட்டங்களை ஏற்றுக்கொள்ளும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டேன். 1844 பிறகு நம்ம நேற்று படிச்சோம் தெரியுமா, நிறைய ஒரு 7 காலங்களை குறிச்சு அந்த அம்மா திணிச்சிருக்கிறாங்க. நான் எப்போதும் ஒரு சாட்சியை கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் வரமாட்டார், நீ குறிக்கிற நேரத்தில் வரமாட்டார். ஏன்? இக்கட்டு காலம் நடக்கணும், நியாயராசி சட்டம் வரணும், இதெல்லாம் வராம அவர் எப்படி வர முடியும்? காலம் குறிக்க கால குறிப்பு தப்பு, எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் கர்த்தர் வரமாட்டார். நீங்கள் அட்வென்டிஸ்டுகளின் விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறீர்கள். செவன்த் அட்வென்டிஸ்ட்ல ஏமாற்றத்தின் மத்தியில தாண்டி வந்து ஆசாரிப்பு கூடாரத்தின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த கிறிஸ்தவர், மேலும் அவர்களின் அவிசுவாசத்தை உலகத்தை காட்டுகிறீர்கள். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் மறுபடியும் காலத்தை குறிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதை இந்த நமது தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தும் போது இன்னும் ஒரு எக்ஸ்டெண்ட்ல போய் இந்த மாதிரிலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, இன்னும் காலம் வரும்னு சொல்லுது. அது டக்குனு அந்த வசனம் மறக்க பாருங்க, எஜமான் வர இன்னும் காலம் செல்லுங்க என்று சொல்லுகிறது பொல்லாத மனுஷங்களாம் சொல்லிவிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்துருவாங்க. ஆனாலும் அந்த அம்மா ஸ்டாண்டர்ட்னு சொல்லுது, 1844 இருந்து உனக்கு இயேசு வருகிற வரைக்கும் காலம் கிடையாது. நீ பரிசுத்தலத்தை பார்த்திருந்தா தீர்க்க தரிசனத்துல கால கணக்கு இல்லைன்னு அறிஞ்சு போயிடுங்க அப்படின்னா எழுவாங்க. அப்ப இது என்ன விளங்குது அப்படின்னா, உடனே இயேசு வந்துடும் சொல்லி 1844 ஆண்டுக்கு மறுபடியும் நாள் புதிய துவக்கத்தையும் புதிய முடிவையும் அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். அப்ப நான் எது மனசை எடுத்துறேன்னா 1841 காலம் சொல். அப்ப அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து கரெக்டா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அல்ல, அந்த காலத்தினுடைய நெருக்கம் வரைக்கும் உனக்கு தெரியாது. இல்லைங்க இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு வாதம் பண்ண வர்றீங்களா? ஆமா தெரியாது, நான் ஒத்துக்குவேன். ஏன்னா 1844 சொல்லப்பட்ட கால கணக்கின்படி இயேசு வரப்போறது இல்லை. அவங்க உலகத்துக்கு அறிவிப்பாங்க தெரியுமா, ஒரு தேதியை சொல்லி, அந்த தேதியில வரப்போறது இல்லை. பரிசுத்தம் அப்படித்தான் போதிக்கிறது. அதுக்கு முன்பாக வந்துடுவார், அந்த காலம் குறைக்கப்பட்டு முன்பாக வந்து விடுவார். அதுக்கு காரணம்லாம் இருக்கு. சாத்தாந்து எல்லாரையும் கொள்றதுக்கு ஒரு நாளை குறிச்சு ஏவி விடுவான், அந்த நாள்ல இயேசு வந்து விடுவார். அப்ப இதெல்லாம் நமக்கு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சரிதானே? எந்த குழப்பத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னு அவசியமே இல்லை. மிக தெளிவாக இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம ஒரு கேள்விக்குள்ள வந்துருவோமே. ரொம்ப ஈஸியா ஒரு கொஸ்டின். இயேசுடைய வருகை இதுதானே எல்லாரும் எடுத்து சொல்றாங்க. நமக்கு 1844 ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. அருகாமையில் இருக்கும்போது தெரிந்து கொள்ளணும். தெரியாததான், உண்மைதான், அருகாமையில் இருக்கும்போது தெரிந்து கொள்ளணும். இது 1844 கொடுக்கப்பட்ட விளக்கம். ஆனா இப்ப நம்ம படிக்கும்போது இன்னும் கூடுதலான வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா காலம் கடந்துட்டு பாத்தீங்களா, அதனால ஆண்டவருடைய செயல்பாட பார்க்க முடியுது, கூடுதலான வெளிச்சம் கிடைக்கிறது. பிதாவை தவிர ஒருவரும் யாருடைய வருகையினாலே அறிய மாட்டார்கள். இயேசுவினுடைய 2ஆம் வருகையினாலே அறிய மாட்டார்கள். தூதர்களும் அறிய மாட்டார்கள். இன்னும் குமாரனும் அறிய மாட்டார்கள். நம்மாட்கள் குமாரனோட அவர் மனுஷனா பூமியில இருந்தாருப்பா, அதனால அவருக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பரலோகத்துக்கு போயிட்டு தெரியும் அப்படிம்பாங்க. அவங்க தெரிஞ்சு பேசுறாங்க. ஈவன் நான் மிக உயர்வான நிலையில இருந்து போதிக்கிற பிள்ளைகளை இப்படி ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருந்தேன். இப்பவும் இயேசு மனுஷனாக தான் இங்க இருக்காருங்க. அவரால் இப்போ தேவனை போல எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். இது தீர்க்கதரிசியினுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ பிதாவை தவிர தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். கொஞ்சம் நீங்க போங்கல, மனுஷன் விழுந்துருவார். தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது தெரிகிறது. மனுஷன் விழுந்து விடுவார். அப்போ அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பின் திட்டத்துக்கு தகுதியானவன் என்பதை பிதாவிடத்தில் எடுத்து கூறுவதற்காக குமாரன் பிதாவினிடத்தில் சம்பாஷிக்க சொல்வார். 3 முறை சம்பாஷிப்பார். சம்பாஷிச்சு அந்த பரிசுத்த
ரட்சிப்பின் திட்டத்தை விழுந்து போன மனிதனுக்கு சாரி ரட்சிப்பின் திட்டத்தை மனிதனுக்கு செயல்படுத்தலாம் என்பது பிதா அங்கீகரித்த உடனே அவர் வெளியே வந்து என்ன தெரியுமா செய்வார்? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? தூதர்களுக்கு அறிவிப்பார். ரட்சிப்பின் திட்டத்திலே தேவனுடைய குமாரன் மரிக்க போகிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும். தூதர்கள் ஐயோ நாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் தான் போனோம், நீங்க யாரும் போக முடியாது. ஆனா உங்களுடைய பங்கு என்னன்னா, நீங்க அங்க என்னை தேட்டுவீர்கள், இந்த மக்களை வழிநடத்த, இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு கொடுக்கப்படும். ஏங்க, பிதா ஒன்ன தீர்மானிச்சுட்டாருன்னா குமாரன் என்று சொல்லி விடுவாருங்க. குமாரனுக்கு தெரிஞ்சிட்டுன்னா தூதர்களுக்கு செய்தி போயிருங்க. தூதர்களுக்கு செய்தி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சகல சிருஷ்டிகளுக்கு போயிருங்க. This is the work of our God. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய இந்த செயலை புரிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கான நாளையும் நாழிகையும் பிதா குறித்து விட்டார். குமாரனிடத்தில் சொல்லிவிடுவார். குமாரனிடத்தில் சொல்லப்பட்டால் அது தூதரிடத்தில் சொல்லப்படும். தூதரிடத்தில் சொல்லப்பட்டால் அது நமக்கு அறிவிக்கப்படும். அப்படின்னா என்னங்க, பிதா இன்னும் குமாரனை அனுப்புவதற்கான நாளை குறிக்கவில்லையோ, அவர்தான் அதை குறிக்க போகிறார் என்பதனால அவருக்கு தான் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், அவர் தான் டிசைட் பண்ண போறார். He is the decision maker. என்னை எப்ப அனுப்பணுங்கிறது அவர் தான் தீர்மானிக்க போகிறார். அவர் தீர்மானிக்கிறார், அதனால அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். இன்னும் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கான நாளையை பிதா தீர்மானிக்கவில்லையோ என்று நம்மளை சிந்திக்க தூண்டுகிறது. இதை நம்ம கொஞ்சம் விரைவாக விளங்கி கொள்ளுவோம். சரிங்களா? நமக்கு தெரியும் தெரியுமா, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா? ஸ்தலம் ஆயத்தமாயிட்டா? நீங்க வெளிப்படுத்தல் 20 படிக்கும்போது ஸ்தலம் ஆயத்தமாயிற்று, ஆனா ஸ்தலத்தில் தங்குவதற்கான ஜனம் ஆயத்தமாகவில்லை. ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் ஏன் வரலன்னா, இங்க செய்யப்பட வேண்டிய ஊழியம் செய்யப்படவில்லை. இன்னும் பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டா தான் இந்த நாள் வரும், அதுக்கு முந்தி வராதுப்பா. கேட்டின் மகன பாவ மனுஷன் எப்ப வெளிப்பட்டார் என்பது தீர்க்கதரிசி சொல்றாங்க. 538ஆம் ஆண்டுல தோன்றி 1798ஆம் ஆண்டுல அவர் முடிவுக்கு வந்தார். ஆனாலும் இயேசு வரவில்லை. அந்த நாள் முடியணும், அப்பதான் வருவார். வரல. ஏன்னா சீர்திருத்தவாதிகளை என்ன செய்யலாம், இணைந்து வேலை பார்ப்போம். இந்த சீர்திருத்த சரித்திரத்தை பாருங்க, ஆளுக்கு ஒரு கோட்பாடை பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு சபையை தொடங்கி நிற்பான். அதனால ஆண்டவர் செயல்பட முடியும். என்ன இங்க புரியுது, ஓரளவுக்கு என்னால யூகிக்க முடியுது, அதை கற்பனை செய்ய முடிகிறது. பிதா இயேசுவை அனுப்புவதற்கு இந்த பூமியில செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலை செய்யப்பட்டு முடிக்கப்பட்டால்தான் பிதா குமாரனை அனுப்புவதற்கான நாளை தீர்மானிக்க முடியும். அந்த வேலை யார் கையில இருக்கு? உங்க கையிலும் என் கையிலும் இருக்கு. 1844 குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த ஏமாற்றம் வந்துட்டீங்களா? அந்த ஏமாற்றத்துல எல்லாரும் ஒன்றாக இணைந்திருந்து 3ஆம் தூதனுடைய செய்தி அறிவிக்க தொடங்கி இருந்தால் ஆண்டவர் அப்பவே வந்திருப்பார். அப்போ ஆண்டவர் பிதா இயேசுவை அனுப்புவதற்கு ஒரு நாளை முடிவு பண்ணி அந்த நாளுக்காக அவர் தாமதம் செய்யவில்லை. அந்த நாள் வரட்டும்னு அவர் தாமதம் செய்யவில்லை. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் இந்த பூமியில அவருடைய ஜனங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு எதிர்பார்க்கிறார், ஆனா அவங்க அந்த வேலையை செய்யணும். அப்போ பிதா இயேசுவை அனுப்புவதற்கு நாளை குறிப்பதற்கு யாரை சார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஜனங்கள் வேலை செய்வதை சார்ந்திருக்கிறார். இன்னும் சுவிசேஷ புத்தகத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இயேசு சொல்லுவாரு, எப்போ இந்த ராஜ்யம் வரும், எப்ப இதெல்லாம் முடிவுக்கு வரும், எப்ப இயேசு வருவார் அப்படின்னு கேட்டார். ராஜ்யத்துடைய சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு. இயேசுனுடைய அழிவுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு. நான் சொல்ல தீர்க்கதரிசி சொல்றாங்க.
இந்த தீர்க்க தரிசனம் மறுபடியும் நிறைவேறும். ஒரு முறை நிறைவேறிற்று. வாசிக்கணும் பாருங்க. அந்த காலத்தின் அபரிதமான அக்கிரமம் இந்த தலைமுறையில் அதன் பிரதிபலிப்பை காண்கிறது. அப்படியே சுவிசேஷம் பிரசங்கம் தொடர்பிலும் முன் அறிவிக்கிறது. எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் எழுதிய பவுல் சுவிசேஷமானது வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கப்பட்டது என்று எழுதினார், என்று அறிவித்தார். சரிங்களா? எப்ப முடிச்சு போச்சு? எருசலேம் அழிவுக்கு முந்தைய முடிச்சு போச்சு. அது மறுபடியும் செய்ய வேண்டியது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த எண்ணிக்கை அதுல உருவாக்கு, அந்த பரிசுத்த கூட்டம் அங்க உருவாக்கு. ஆகையால ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். போங்க, மறுபடியும் வேலை பாருங்க, இன்னும் வரணும், நிறைய பேர் வரணும். எனக்கு இது போதாது, இது போதாது. Thirst of God for the souls. எல்லாம் அந்த அன்பு அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ருசிக்கலாம். எனவே இப்போது மனுஷகுமாரின் வருகைக்கு முன்பாக நித்திய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்த 14:6-14. மேலும் கவனமா கேளுங்க, ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் பூலகத்தை நியாயம் தீர்ப்பார். அந்த நாள் எப்போது நெருங்கி வரும் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். உலகம் முழுவதும் மனம் திரும்புவோம் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்றுதான் சொல்கிறார். உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொடுப்பதின் மூலம், நல்லா கடந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொடுப்பதின் மூலம் நம்முடைய கர்த்தரின் வருகையை விரைவுபடுத்துவது நமது எல்லையில் உள்ளது. ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்காருப்பா, குறிக்காம நல்லா குறிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய வருகை அந்த நாளில தான் நடக்கணும் அப்படின்னு அவர் தாமதிக்க போறது இல்லை. நான் வேலை செஞ்சா அந்த வருகையை நம்ம முன்னாடி கொண்டு வர முடியும். என்ன பிளஸட் ப்ராமிஸ் பாருங்க. என்ன சொல்றது? இந்த பாவ உலகத்துல மனுஷன் நீண்ட நாள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்ப இல்லைங்க. அவனை எப்ப சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடும் சொல்லி ஆவலாய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்பமா வேலையை எப்ப செய்ய மாட்டாங்களா? வேலையை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் வரப்போறாருங்கிற செய்தி. எழுப்பிக்கோமா? இல்லங்க 27 வர மாட்டாங்க, 31 வருவாங்க. இல்ல 31 வர மாட்டாங்க, 34 வருவாங்க. என்னைக்கு வரட்டும், எழுப்பிக்கோமா? எழும்புனா நீ என்ன கணக்குல ஒரு முடிவு காயா, அந்த கணக்குக்கு முந்தி ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 27 முந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீ 31 முடிவு பண்றியா, 31க்கு முந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 34 முடிவு பண்றியா, 34க்கு முந்தி வர போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவர் வரப்போறா. அத நம்ம ஏன் கட்டுக்குள்ளதான் இருக்குங்க. இயேசுனுடைய வருகை நாளையும் முன்னாடி கொண்டு வருகிறது. ஏன் கட்டுக்குள்ள? பின்னாடி போகாது, குறித்த நாள் அதுக்கு பிந்திலாம் போகாது, அதுக்கு பிறகுலாம் தாமதம் பண்ண மாட்டார். ஆனா நான் வேலை செஞ்சுட்டா சீக்கிரம் வந்துருங்க வாசனம் சொல்லுது. ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதனாலதான் பிதாவை தவிர ஒருத்தனுக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. ஏன் பிதா இன்னும் தீர்மானிக்கவில்லை. நான் உற்று நோக்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆனால் தேவனுடைய நாளின் வருகையை துரிதப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கட்டளின்படி கிறிஸ்துவின் சபை தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்திருந்தால் இந்த உலகமே எச்சரிக்கப்பட்டிருக்கும். கர்த்தராகிய இயேசு வல்லமையோடும் மகா மகிமையோடும் நம்முடைய பூமிக்கு வந்திருப்பார். இப்ப புரியுதுங்களா? பிதாவை தவிர ஒருவனும் அறியா. புரிஞ்சுங்களா? ஏன் ஒரு மரியாதை என்பது விளங்கிடுச்சுங்களா? ரொம்ப அழகாக, ரொம்ப லகுவாக இருக்கு பாத்தீங்களா? அதுல அப்படி அன்பு எப்படி எழுப்பி பிரசங்கம் பண்ணணும் இல்லையா? என் இயேசு எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்று நம்ம எழுப்பி பிரசங்கிக்கணும் இல்லைங்களா? என்னாச்சு? சரி, எல்லாம் ரிப்பேர் ஆகி தான் கிடக்கும் போற. சவுண்ட் வர மாட்டேங்கி. அப்போ இனி எங்கேயாவது சந்தேகப்படுறீங்களா? ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அன்பை நம்ம ருசிக்க முடிகிறது இல்லைங்களா? ஒவ்வொன்றையும் அவருடைய அன்பை ருசிக்க முடிகிறது. சபை வேலை, அவருடைய
இயேசுவை அனுப்புவதற்கான நாள் சார்ந்து இருக்கிறது. அதனாலதான் யாருக்கும் தெரியாது. அவர் என்னைக்கு முடிவு பண்றாரோ, பிதா என்னைக்கு முடிவு பண்றாரோ அதை குமாரனுக்கு சொல்லி விடுவார். குமாரன் தூதர்களுக்கு சொல்லி விடுவார்கள். தூதர்கள் சகல உலகத்துக்கும் அறிவித்து விடுவார்கள். நம்ம போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், இந்த நாள் வந்துட்டு நமக்கு மட்டும் செய்தி இல்லை, எல்லா உலகமும் 99 உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான செய்தி மிக ஆர்ப்பரிப்பு, மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பூமியை மீட்பதற்காக, இது குறிப்புல என்னுடைய கருத்து, மீட்பதற்காக தேவன் ஒரு நாளை நியமித்து இருக்கிறார். ஆனால் நாம் வேலையை சீக்கிரம் முடித்தால் அவர் சீக்கிரம் வந்து விடுவார். அப்போ ஒரு நாளை குறித்து இருக்கிறாரு. என் வேலையை வச்சு ஒரு நாளை தீர்மானிக்க போகிறாரு. ஒரு 2 நாள் இருக்கு, குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்குது, இன்னொரு நாள் இருக்குது, என் வேலையை வச்சு தீர்மானிக்கப்பட போற நாள். குறிக்கப்பட்ட நாளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஆண்டவர் தாமதம் பண்ண போறது இல்லை. நான் வேலையை சரியா செய்யலாம் தாமதமாகும், அது அந்த குறிக்கப்பட்ட நாளை தாண்டி போயிடாது. நான் வேலையை சீக்கிரம் செஞ்சுட்டா இயேசு வருகிறதுக்கு குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, அறிவிக்கப்படுகிற ஒரு நாள் இருக்குது. புரியுதா நான் சொல்றது? 2 நாள் இருக்கிறது. நான் வேலையை சீக்கிரம் செஞ்சுட்டா ஒரு நாள் அறிவிக்கப்பட்டு அந்த நாள்ல வந்துடுவாரு. நான் வேலையை சீக்கிரம் செய்யலன்னா அவர் அதிகப்படியாய் குறித்து இருக்கிற நாள்ல வருவார். அவர் 2 நாளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிக்கப்பட்ட நாளும் இருக்கிறது, அறிவிக்கப்படுகிற நாளும் இருக்கு. உதாரணத்துக்கு 2035 தேவன் நியமித்திருக்க நாள் என்று வைத்துக் கொண்டால் அன்றுதான் அவர் வர வேண்டும் என்று அல்ல. நாம் வேலையை முடித்தால் அவர் அந்த நாள் வரைக்கும் காத்திருக்காமல் உடனே வந்து விடுவார். இயேசுவின் வருகையின் நாள் இந்த நிலையில் இருப்பதினால்தான் நாம் எந்த நிலையிலும் அவர் இவ்வளவு காலத்தில் வந்து விடுவார் என்று கூற முடியும். இன்னொரு செட் ஆஃப் இது இருக்கு. என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டிலேயோ 10 ஆண்டிலேயோ 20 ஆண்டிலேயோ முதல் 1 ஆண்டிலேயோ 2 நாள் வருவார்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல காரணம் இதுதான். நியமித்திருக்கிற காலத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்க சொல்லவே முடியாது. எப்ப வேணாலும் ஆண்டு குமாரனை அனுப்புவதற்கு ஒரு நாளை தீர்மானித்து விடலாம். அப்ப இந்த 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 குறிக்கப்பட்ட நாள், மேக்சிமம் டைம், பரிசுத்தத்திலும் ஒரு நாள் இருக்கிறது. நான் தானியேல் 12 உங்களுக்கு விளக்கி தரல. தானியேல் 12லயும் இயேசுவின் வருகைக்கு நாள் இருக்கிறது. அது அது ஓய்வு நாளை நீக்கிவிட்டு ஞாயிறு ஆசரிப்பு அறிவிக்கிறதுல இருந்து 1335 நாள்ல வரும். அது இப்ப கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அந்த சம்பவம் நடக்கணும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல இயேசுனுடைய ஒரு வருகை நாள் இருக்குது. அது எப்ப வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அது இருக்கு, சொல்லியாச்சு, எழுதி வச்சிருக்கு. ஆனா தானியேல் 12 கண்டுபிடிக்கணும்னா ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரணும். அப்போ நிர்ணயிக்கப்பட்ட நாள், தீர்மானிக்கப்பட்ட நாள், அதிகப்படியாக எடுப்பதற்காக ரட்சிப்பின் திட்டம் பூமியில செயல்படுவதற்காக கிறிஸ்துவை அனுப்புவதற்காக தீர்மானிக்கப்பட்ட நாள் எங்க இருக்கு? பரிசுத்தத்தில் இருக்கு. நான் துரிதமா வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எழும்பி அவர் வருகை நாளை நமக்கு அறிவித்து சொல்ல போகிற காரியம் எங்க இருக்கு? தானியேல் 12 இருக்கு. 1,46,000 ஆண்டவர் வந்து வருகை நாளை அறிவித்துறாரு. அங்கிருந்து நேரம் டகடகன்னு கழிச்சு பார்ப்பாங்க. கழிச்சு பார்த்தா ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கிலிருந்து 1335 நாள் ஆண்டு வருவார். 1290 நாள்ல உலகம் தன்னுடைய கிருபை காலம் முடியும்னு அறிவிச்சுவார். இப்போ எனக்கு அருமையான சகோதரர்களே, நம்ம ஒரு காலத்தை தீர்மானித்துட்டோம். இது 2027 எல்லாரும் தெரிஞ்சவங்கிறதுனால அதுக்குள்ளே இருப்பார். 2027 இயேசு வருவாருன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறோம். அது எப்படிங்கிறத வேணா ஒரு வகுப்பு எடுத்து நம்ம இன்னொருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, தீர்மானிக்கப்பட்ட நாள், அதிகப்படியான நாள். அதை பார்க்கும் பொழுது நான் துரிதமாய் வேலை செய்தா முன்னாடி வந்துருவாரு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1335 நாள் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துல இருந்து அது கண்டிப்பா நிறைவேறும். அது மாறவே மாறும். அதற்கு முன்பாக ஆண்டவர் அறிவித்து ஞாயிறு ஆசரிப்பு வரைச்சு அந்த நாளை சொல்லி வேலையை முடிச்சுடுவார். இப்ப பரிசுத்தத்தை பார்த்துக்கிற நாள் என்னது? இயேசு வருகையினாலா? இல்ல, வருகைக்காக நியமிக்கப்பட்ட அவருடைய வருகைக்காக தீர்மானிக்கப்படுற நாள் என் வேலையை சார்ந்து இருக்குது. இப்ப நம்ம காலம் நெருங்கிட்டுங்கிறதுனால ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எப்படி
4000 ஆண்டுகள் மேசியா வருவார் என்பதை தீர்மானித்து வைத்திருந்தாலோ, அவர்கள் அதுக்கு முந்தி மேசியாவை தங்களிடத்தில் வருவதற்கு எதுவான ஜீவித்தை ஜீவிக்காததுனால அவர் அதிகப்படியான காலத்தை எடுக்க தீர்மானித்த பொழுது அதை தானியேலுக்கு அறிவித்து விட்டார். நமக்கும் அதிகப்படியான காலத்தை எடுப்போம் என்பவர்களுடைய தீர்க்க பார்வையில காணப்பட்டதுனால தானியேலுக்கு இயேசுவுடைய 2ஆம் வருகை நாளையும் அறிவித்து விட்டார். அதனால பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்மானிக்கப்பட்ட நாள் தான் இயேசுவுடைய 2ஆம் வருகை நாள் என்று நான் போதிக்கிறேன். அது 2027 என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரி, இந்த நம்பிக்கையை மாத்திரம் வச்சு இந்த காலம் தான் சரின்னு கணக்கிட்டலாமா? நாளைக்கு ஒருவேளை அந்த கால கணக்கை திருப்பியும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பார்ப்போம். இல்லைன்னா இப்படி டைரக்ட் கேட்டு நடந்தது சப்ஜெக்ட் இல்ல. இது ஒன்றை வச்சு கால கணக்கு சரின்னா முடிவு செய்ய முடியாது. காலக்கணக்கு சரியா இருக்கணும். ஞாயிறு சட்டம் நடக்கிறது கொஞ்சம் அறிகுறி கரெக்டா இருக்கணும். சபைகளுக்கு உலகம் முழுவதும் ஊழியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக வேண்டும். அப்பந்தான் காலம் தெரியாது. காலம் முதல்ல பார்க்க கூடாது. அடையாளத்தை பார்க்க வேண்டும், தீர்க்கதரிசி நிறைவேறதை பார்க்கணும், சூழ்நிலையை பார்க்கணும். இதெல்லாம் சரியா வந்தா நான் ஒரு கால கணக்கு போட்டு அந்த காலமும் அதுக்குள்ள இசைந்து வந்தால் நான் கணிக்கிற காலம் சரி. அவ்வளவுதான். சொல்ற புரியுதுங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் உண்டா? நாளைக்கு நம்ம அந்த காலத்தை ஒரு சின்ன கிளான்ஸ் பண்ணிட்டு இந்த காலம் நிறைவேறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, 27 தான் இயேசு வருவார் என்பதை நம்ம ஊர்ஜிதம் பண்ணலாமா, அதற்கு எதுவான சூழ்நிலை இருக்குதா, ஞாயிறாசி விசாரணை வருகிறதுக்கு எதுவான சூழ்நிலை இருக்குதா, உலகத்தினுடைய அடையாளங்கள் அதற்கு எதுவாக இருக்கிறதா என்கிறத தொடர்ந்து நம்ம படிப்போம். இதுல ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அர்ஜுன் இருக்காருங்களா? எந்த கேள்வி இல்லைங்களா? சார் அப்படியே அட்லீஸ்ட் நாளைக்காவது கொஞ்சம் தியானிச்சு பார்த்துட்டு 1-2 கேள்வியோட வாங்க. யார்கிட்டயா கேட்டா பிடிங்க, இதை கொண்டு போய் சொல்லுங்க, அவங்க 2 கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியோட வாங்க. சரிங்களா? பாஸ்டர், ஹலோ பாஸ்டர், கேக்குதுங்களா? பிரதர் செல்வகுமார், என்ன சொல்லணுமா? ஆமா பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேக்குதுங்களா பாஸ்டர்? என்னுடைய மைக்கு எனக்கு சரியா கேட்காது, அதான் பிரச்சனை. என்னதான் ஆயிடுச்சு? ஓ, இப்ப பேசுங்களா, எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லையா? கேக்குது கொஞ்சம் சொல்லுங்க. பாஸ்டர், என்ன கேள்வினா, இப்ப நம்ம நேத்து படிக்கும்போது அந்த ஒருத்தவங்க கூட சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பாஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஒரு புள்ளி விவரத்தோட பேசினாங்க, இவ்வளோ இடங்கள்ல வந்து சத்தியம் போகவே இல்லை, இது சாத்தியமா, இவ்வளோ இடங்களுக்கு வந்து நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நம்ம செய்யலனாலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா நம்மள சாட்சியா கூட்டிட்டு போவாரு, இல்லைன்னா நம்மளுடைய வேலை அங்க தேவைப்படாது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இப்போ வந்து அதாவது நான் எனக்கு ஒரு சந்தேகமா தான் கேக்குறேன், நான் எதுவும் இதுவா கேட்கல. அப்ப நான் வந்து இந்த இப்ப நான் எழுந்த அந்த ஊழியத்தை நான் செய்யலனாலும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கேட்கலையே சிஸ்டர், எனக்கு கேக்குதுங்களா? இல்ல, அவங்க பேசிட்டு இருந்தது ஸ்ட்ரக் ஆயிட்டு. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. ஓகே.
அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ இப்ப நம்ம இன்னைக்கு படிச்ச படி என்னன்னா, நான் எழுந்து அந்த ஊழியத்த செய்யும்போது, கடவுளோட வருகைய வந்து நான் துரிதப்படுத்தலாம். ஊழியத்த செய்யும்போது. ஆம், ஆனா நேத்து நம்ம படிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த ஊழியத்த செய்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்யலனாலும் ஆவியானவர் அவருடைய வேலைய வந்து செய்துகிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு படிச்சோம். அப்போ நான் எழுந்து இந்த ஊழியத்த நான் செய்யலனாலும், ஆவியானவர் வேலைய செய்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்போ சுவிசேஷம் வந்து பரவிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ தேவனுடைய வருகை நாள்ல அவரு வர்றதுக்கு தானே சாத்தியம் அப்படின்னு கேட்கிறேன். அதாவது ஆஹ், ஆண்டவர் வர இவ்வளவு காலம் ஆகும், ஊழியம் நடக்கல. இப்போ நான் அதை எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முதலாம் நூற்றாண்டுல சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படின்னு சொல்லி பவுலும் சொல்றாரு, தீர்க்கதரிசியும் சொல்றாங்க. எப்படி போச்சு? எப்படி போச்சு? எல்லாம் பவுலோ அல்லது சீஷர்களோ எல்லாரும் ஒவ்வொரு வீடு வீடா போனாங்களா? இல்ல. பட்டணங்களுக்கு போனாங்க, அங்க யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போனாங்க, பேசினாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க, மறுபடியும் அங்க ஏதாவது வேலை செய்ய முடியும்னு பார்த்தாங்க, அப்படி போயிட்டே இருந்தாங்க இல்லைங்களா? அங்க ஒரு ஒரு இடத்துல ஸ்டாக்னேட்டடா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 3 வருஷம் உட்கார்ந்து இருந்திருப்பாரு. 3 வருஷம் ஒரு பெரிய நீண்ட காலம் ஒரு இடத்துல எபேசு சபையில இருந்திருப்பாரு. மீதி மற்றபடி அவர் ஓடிக்கிட்டே இருந்தாரு. அதாவது ஆமா. நம்ம எழும்பி வேலை செஞ்சா தாங்க நம்ம ரட்சிக்கப்பட முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. யூ நீட் டு பி எ விட்னஸ். நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அதாவது சாட்சியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் சாட்சியாக இருந்தால் தான் எனக்கு ரட்சிப்பு. நான் சாட்சியாக என் இயேசுனுடைய மகிமையை குறித்தும் அவர் எனக்கு செய்த புண்ணியங்களை குறித்தும் எவ்வளவு பேருக்கு சொல்லுகிறனோ அதுதான் எனக்கு ரட்சிப்பு. நான் ஏன் போறேன்னா, நான் சொல்லதான் போறேன். அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போகிறதுக்கு முன்பே, நான் சாட்சியாக நிற்கிறதுக்கு முன்பே அவர் வேலையை செய்துகிட்டு இருக்கிறார். மறந்துடக்கூடாது. நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை கொடுத்தோம், அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டு இருக்கிறார். வழி இதுதான், இதுல நடங்க, அதுல நடங்க. பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். ஏசாயா, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. நீங்க தான் போய் வேலையை பெருசா முடிக்க போறோன்னு நினைச்சு நீ இவ்வளவு காலம் வரும்னு நினைக்காதீங்கப்பா. வேலை நீங்க நினைக்கிற மாதிரில மிக துரிதமாக முடிந்துவிடும் என்கிறத வலியுறுத்துறதுக்காக நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அப்ப சொல்ற புரியுதுங்களா? புரியுதுங்க பாஸ்டர். 100 வருஷம் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதப்பா. இதுல தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றாங்கம்மா, நம்ம ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, போகணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலே தூதர்கள் முன்னாடி போய் அங்க இருக்கிறவங்க மனதெல்லாம் அதுக்கு எதுவா பக்குவப்படுத்துவாங்க. பரிசுத்த ஆவியானவர் போய் அங்க எல்லா இருதயத்தையும் எது ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாராம். அப்ப என்ன, ஒரு இடத்துக்கு போகும்படி என்னை தூண்டுகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். அந்த இடத்துல ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நான் போய் சாட்சியாய் நிற்பதற்கு வழியை உண்டாக்குறவரும் பரிசுத்த ஆவியானவர். இந்த உண்மையதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இல்லையா, நம்ம இல்ல, நம்மகிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நம்மளை சும்மா விடல. நம்மளோட கூட ஆவியானவர் பிலிப்பு அந்த மந்திரின்றத்துல போய் சேரும்படி சொன்னது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த மனிதனுடைய இருதயத்தை மந்திரியினுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பிலிப்பை தூக்கிட்டு போனது யாரு? தூதர்கள். நான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஊழியத்துல நான் என்னமோ தனித்து நின்று ஆண்டவர் என்ன நம்பித்தான் இருக்கிறாரு, நான் செய்யலன்னா அப்படிதான், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, கல்லு எழுப்பி பேசுறாரு. ஊழியம் முடிகிறதுக்கு இன்னும் 100 வருஷம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஐயா நீ இல்ல, ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீ பிரயாசப்பட்டு முடிவு போட போறது இல்ல, ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் அந்த ஊழியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை தூக்கிட்டு போறாரு. நீங்கள் போறதுக்கு முன்பாகவே மனிதனுடைய இருதயங்களை பக்குவப்படுத்துகிறார். 2 பேருக்கும் 2 விதமான செய்தி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஏவி எங்க போகணும், என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், வாயில வார்த்தையை வைக்கிறார். நான் சும்மா ஜடம் மாதிரி போறேங்க. அதான் உண்மை. ஜடம்னா நான் ரொம்ப, அதாவது அவ்வளவு லகுவாக அது எனக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுக்காக என் வாயில ஒரு வார்த்தையை வைப்பாராம். நான் நிற்கிறதுக்கு பலத்தை தருவாராம். நான் என்ன சத்துவத்தில் இருக்கணுமோ அத்தனை எனக்கு தருவாராம். ஞானத்தெல்லாம் அவர் தருவாராம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கான உபதேசம் இல்லைங்க. அதெல்லாம் இப்ப வரமாட்டாங்க. இன்னும் 100 வருஷம் வரும். அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ இல்லையா,
என் தேவ ஆவியாளர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நீ இல்லையா? என் தேவனுடைய தூதர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ இல்லையா? அவருடைய பிள்ளைகள் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஊழியம் துரிதமாய் முடியும் என்று சொல்லுவேன். புரியுது நம்ம ரெண்டும்? அங்க இருக்கிறாங்களா இல்லையோ? இருக்கிறாங்களா? செல்வகுமார் இருக்கிறீங்களாமா? எஸ் பாஸ்டர் இருக்கு. புரியுதுங்களாமா நான் சொல்றது? புரியுதுங்க பாஸ்டர். நம்ம நிஜமா புரிஞ்சுச்சிங்களா? சும்மா சொல்லக்கூடாது. இல்ல புரியுதுங்க பாஸ்டர். எனக்கு என்னன்னா இப்ப நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்சுது. என்னன்னா நான் ஊழியத்தை எழும்பி செய்யலனாலும் அதற்காக ஆவியானவர் செய்துட்டு தான் இருக்கிறார். நான் செய்யலன்றதுக்காக வந்து ஆண்டவர் லேட்டா வர போறது கிடையாது. அப்படிதானங்க பாஸ்டர்? அப்படி இல்ல நம்மளை செய்ய வைப்பார். அதாவது அவருடைய நோக்கம் நிறைவேறும். இப்ப நான் போய் செய்ய யாரு விரும்புகிறார்களே அவர்களை ஆயத்தப்படுத்துறாரு, அவர்களை முத்திரையிடுறாரு, அவர்களுக்கு பின்மாறின அபிஷேகத்தை கொடுக்கிறார், அவர்களை கொண்டு உலகம் முழுவதும் சாட்சியாக நிறுத்த போகிறார். ஊழியத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது படிச்சிடும். ஊழியத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். நான் செய்ய மாட்டேங்கிறேங்களா? இன்னும் 100 வருஷம் ஆகும். நீ என் சுய எண்ணத்தினால, என் சுய புத்தினால, என் சுய பிரயாசத்தினால எப்படியாவது ஒரு ஆத்மாவா வஞ்சகமாவது கூட்டிட்டு வந்து பதர்னு தெரிஞ்சா கூட கொண்டு வந்து முக்கி இல்லைங்களா? நான் ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? அந்த ஊழியத்தை இல்லை, அவர் கைவிட்டுறாரு. அந்த ஊழியத்தை விட்டுறாரு. அவர் நினைக்கிற ஊழியம், அது சொல்லுவாங்க ஒரு இடத்துல, பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியம். அந்த 1,42 அந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அந்த வேலையை செய்ய வைப்பார். அவர் தானாலாம் நடந்து போறதில்ல, செய்ய வைப்பார். அதுதான் முக்கியம். நம்ம செய்வோம். ஓகே புரியுதுங்க பாஸ்டர். அந்த காலத்துக்குள்ள செய்ய வச்சிருவாரு. அதான் அவங்க அவர் ஒரு காலத்தை நம்ம 2027 முடிவு பண்ணிடுவோம். நீங்க எந்த நாளும் முடிவு பண்ணிக்கலாம். அந்த காலத்துக்கு முந்தி இந்த வேலையை அவர் செய்ய வச்சிருவார். அது எப்படி செய்ய வைப்பார் என்பதெல்லாம் தீர்க்கதரிசி அழகாக சொல்றாரு. நம்ம சந்தேகமே பட வேண்டியதில்லை, நிச்சயமா இடம். அதை குறித்து முடிச்ச பாடங்களை படிக்கும்போது அதையும் படிப்போம். சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி உண்டாமா? பாஸ்டர், நம்ம இப்போ வாரம் சர்ச்சுக்கு போறோம். ஆனா போதகர்கள் வந்து இந்த உண்மையான சத்தியத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்களே. இவ்வளவு அழகான சத்தியத்தை வந்து கேட்க முடியல. நான் இப்பதான் உங்க செய்தி மூலமா தான் நான் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து 4 வருஷம் ஆச்சு இந்த சத்தியத்துக்குள்ள வந்து. ஆனா இவ்வளவு அழகான சத்தியத்தை அவங்க எடுத்து சொல்லலையே. ஏன் அப்படி இருக்காங்க? அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அப்படி சொல்லாமல் இருப்பதனால்தான் இது தேவனுடைய. ஆச்சரியமா இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட். நீங்க அவர்கள் அப்படி செய்யாததுனால்தான் இது தேவனுடைய. இதை கொஞ்சம் நம்ம ஆழமா பிறகு படிப்போமே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. they want to live on the earth. சரிங்களா? ஒருவேளை வேற யாராவது பாஸ்டர் சொன்னா, எங்களுக்கு யாரும் தெரியும் தெரியல, ரோசாலன், சசிகலா, ஜொனாத்தான், இன்னும் இதுல இருக்கிறவங்க குறித்து அறிந்தவங்க இருக்கிறாங்க. கேளுங்க, ஒருவேளை அவசரம்னா நம்ம அந்த ஊழியம் எப்படி நிறைவேறும் என்கிற தலைப்புகளாக கடந்து வரும் பொழுது, சபை இப்படி ஊழியத்தை நிறைவேற்றும் என்று படிக்கும் பொழுது இந்த போதர்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். சரிங்களா? அதாவது சிம்பிளா ஏதோ ஒரு தீர்க்கதரிசி ஆளுடைய எழுத்து, அதை வாசித்து சொல்லிட்டா லேசில் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க. சும்மா சொன்னா அட்டாக் பண்ணிவிடுவாங்க. உங்களை ஆளுகை செய்கிறது பதம். நான் சொல்ற புரியுதுங்களா? உங்களை ஆளுகை செய்கிறது யாரா? பதரா? பதர்னா யாரு? பதர்னா யாரு? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பயமா இருக்கா? சாத்தானா விதைக்கப்பட்டவன். சாத்தானா விதைக்கப்பட்டவன், துன்மார்க்கன் அல்ல. சாத்தானால் விதைக்கப்பட்டவன். அவன் பரிசுத்தவானா மாறலாம், துன்மார்க்கனும் போயிடலாம். உங்களை வழி நடத்துகிறவர்கள் பதர் என்று சொல்லுகிறார்கள். உங்க போதகன் பதராயிருப்பானால் இந்த உபதேசத்தை போதிக்க மாட்டான். இந்த உபதேசத்தை உங்களை கேட்கவும் விட மாட்டான். நீங்க சொல்லி பாருங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அது நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, ரொம்ப கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறேன். தட் இஸ் அ மேக்சிமம். ஏன் போதிக்க மாட்டேங்காங்கன்னா அதுதான் காரணம். உங்களை பாபிலோன், எருசலேம் அழிவு இருக்கலாமா?
அந்த எருசலேம் மலையில அவங்க வெளியே போகிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லியிருப்பார். உங்களை சுற்றி என்ன செய்வானா ரோமர்கள் வந்து படை சூழ நிற்பான். அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா ஆண்டவர் தான் உங்களுக்கு விடுவிக்கணும். அதே மாதிரி சபையில சாத்தான் என்ன செய்வானா பதற விதைச்சு வச்சிருப்பான். இனிமே நீ எழும்பி பிரகாசிக்கணும்னா சபையில இருக்க பதற அவர் தான் நிக்க வைக்கிறார். அது கிருபையினுடைய காலம் முடிவுங்கிறார். சபைக்கு கிருபையின் காலம் முடிய போகிறது. பதர் நீக்கப்படும். நீங்கள் எழும்பி ஊழியத்தை செய்வீர்கள். அது வரைக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய சபையை இயேசு நேசிப்பது போல நேசித்து அங்கே தாம் பொறுத்து காத்து இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? இதை நான் சும்மாவே சொல்லல, ஃபுல்லா தீர்க்கதரிசி எழுத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி எழுப்பிட்டீங்க. இன்னைக்கு பெரிய கூட்டம் என்ன செய்யுதுன்னா சபை சரியில்லை, தலைவர் சரியில்லை, போதகர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகளை, உண்மையான விசுவாசிகளை அப்படி சபையின் மீது உள்ள பற்றில் இருந்து அப்படியே பிரித்து விடுகிறார்கள். சபையில இருப்பாங்க, ஆனா சபையின் மேல பற்று இருக்காது. They will not go to heaven. அதனால உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், இதுல இருந்து ஆண்டவர் சபையை காப்பார், சபையை சுத்திகரிப்பார். நீங்க வேணா ஓசியா 2:14-15 போய் வாசித்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்க. யோசுவா 3:9 வாசித்து அதன் அர்த்தம் என்ன, தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னு பாருங்க. சபை சுத்திகரிக்கப்படுது. அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. அதாவது 1,44 முத்திரிடப்பட்டு ஞாயிறாசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படும் பொழுது சபை நியாய தீர்க்கப்பட்டு ஞாயிறாசரிப்பின் சட்டத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்படும். அதற்கு பிறகு ஊழியம். அது வரைக்கும் நான் ஊழியம் செய்யணுமா? செய்யணும். எங்க ஊழியம் செய்யணும்? சபையில. அதுக்காக வெளியே வேலை செய்யக்கூடாதுயா? செய்யலாம். ஆனா உங்களுடைய கவனம் முழுவதும் சபையில் இருக்கிறது. சரி, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சுருக்கமா சொல்லிட்டா டீட்டெயிலா பிறகு படிப்போம். சரிங்களா? வேற ஏதாவது பேசணுமாமா அல்லது நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தங்கச்சிக்கு நானும் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்க. நாங்கெல்லாம் சொன்னோம் சர்ச்சில். சொன்ன உடனே அதுல இருந்து யாரோ ஒரு ஆள் தலைவருக்கு அடிச்சு சொல்லி இப்படி எல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி எல்லாம் சொல்றாங்க, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த இவ்வளவு கதியா வரப்போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பாடு தலைவர் திரும்பி கோல் அடிச்சுக்கே வந்தாரு. வந்து சில காரியம் பேசினாரு. அடுத்தது அப்படின்னா பிரேக் ஆகுது ஜோனத்தா. இப்ப தெளிவா இருக்குதா? அப்ப தலைவர்கள் எடுத்து சொன்னாங்க, இல்ல இதை சொல்லிடவே கூடாதுன்ட்டு. பிரசிடென்ட் வந்து பப்ளிக்கா பாசஸ் மீட்டிங் நடக்கும்போது அங்கிருந்தே சொன்னாரு, நம்மடதுக்குள்ள இப்படி பிழையான போதனைகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி சொன்னாரு. நம்மடதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு, ஜோனத்தன் இருக்கிறாரு, இவர் வந்து இப்படி எல்லாம் போதிக்கிறாரு, அப்படிலாம் இல்ல, அது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொன்னாங்க. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, போதகர்கள் சொல்ல நினைச்சாலும் சொல்ல விட மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. 1-2 பேர் நமக்கு தெரியாட்டியும் எங்கோ ஒரு இடத்துல சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அது நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு உலகத்துல வாழ்றதுக்கு ஆசைன்றதுனால விசுவாசிக்க மாட்டாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. அதான் உண்மை. சரி சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? யாரு ஜெபம் பண்றீங்க? சரி, நம்ம இருந்தவங்க சுகன்யா ஜெபம் பண்ணலாமா? பாஸ்டர். சரி, அதை தொடர்ந்து நம்ம யாரு ஜெபம்? செல்வகுமார் ஜெபம் பண்றீங்களா? செல்வகுமார் அவங்க மிஸ்ஸஸ் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்றீங்களாமா? ஓகே பாஸ்டர். ஓகே. சுகன்யா ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த செல்வகுமார் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்த ஓய்வு நாளுக்கும் தேவனாயிருக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திட்டு வரீங்க சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை சுகபலத்தோடு பாதுகாத்து
ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளை நீர் காணும்படியாய் செய்த நீர் பாராட்டின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான சத்தியங்களை நாங்க கேட்கிறோம் சுவாமி இயேசப்பா. இந்த கடைசி காலத்துக்குரிய எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவரே நாங்க கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காரியங்களை ஆண்டவரே எங்களோட மாத்திரம் நாங்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு இந்த சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்க பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் ஆயத்தப்படுத்த தேவரே கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய சத்தியத்தின்படி ஆண்டவரே கேட்பதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதன்படியாக அபியாசிக்க தேவரே கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, நிற்கிறோம் என்று சொல்லி நாங்க விழுந்து விடாதபடிக்கு எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இசப்பா, இந்த தருணத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே இசப்பா நாங்க விசேஷித்த நாளாய் நாங்க எண்ணி சுவாமி இசப்பா உங்களுடைய செய்திகளை ஆண்டவரே நாங்க கேட்டு உங்களுடைய வசனங்களை நாங்க தியானித்து ஆயத்தமாகத்தக்கதான ஆசீர்வாதித்தாங்க. புத்திர இடுகிற தூதன் எங்களை கடந்து செல்லும் முன்பு ஆண்டவரே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக புத்தியை பெற்றுக்கொண்டு எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. ஆம் தோப்பனே, வர ஒவ்வொரு நாட்களையும் நீர் ஆண்டவரே இயேசப்பா எங்களோடு கூட இருங்க. எந்த ஒரு தடைகளும் வராதபடிக்கு தேவரே கிருபை பாராட்டுங்க. இந்த ஜூம்ல ஆண்டவரே வர முடியாம இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த சிறு கூட்டம் ஆண்டவரே இயேசப்பா பெரிதான ஒரு கூட்டமாய் மாற தேவரே கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க சுவாமி. வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம். இந்த ஓய்நாள் முழுவதுமாக எங்களை தெய்வீக சிந்தனையில வழி நடத்துங்க ஆண்டவரே. வேறு விரும்புகிற பிரகாரமாய் இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசிரிக்க தேவரே கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு நொடி பொழுதையும் நிமிஷங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கும் எங்கள் பரமபிதாவே, அப்பா தேவனே, இந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையில ஒரு முக்கியமான சத்தியத்தை குறித்து நாங்கள் படிப்பதற்கும் கேட்பதற்கும் அதை குறித்து தியானிப்பதற்கும் எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. காட், தேங்க்யூ சோ மச் ஹெவன்லி ஃபாதர். தேவனே, இந்த ஒரு எப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தை நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கர்த்தாவே, நீங்க நினைச்சிருந்தா உடனே உங்க ஒரு நாள்ல நீங்க அந்த தூதர்களை அனுப்பிச்சு அந்த செயலை நீங்க முடிச்சு நீங்க 2ஆம் வருகை வர வச்சிருக்கலாம். ஆனா நீங்க எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. தேவனே, இந்த அன்பை நாங்க எங்கன்னு போய் சொல்லுவது? அவ்வளவு வல்லமையான தேவன் நீங்க. ஆனா நீங்க எங்களுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க மனம் திரும்பணும், நாங்க வந்து ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும் தேவனே, இது ஏதோ நாங்க படிச்சோம், ஒரு தியரியா படிச்ச அந்த சதுசேயர்கள் மாதிரி எங்கள் மனதில் ஒரு மேட்டுமை அது இல்லப்பா. இதன் மூலமாக உங்க அன்பை நாங்கள் இன்னும் ஆழமாக நாங்க பார்த்து எங்கள் மனதில் உம்முடைய ஆவியானவரை கொண்டு நாங்கள் உமக்கு பிடித்தபடியே நாங்க வாழ கிருபை பாராட்டுங்கப்பா. தேவனே, ஒரு முகத்திலையும் நீங்க அந்த ஒரு முகத்திலையும் கிறிஸ்துவை தேவன் பிதாவானவர் பார்ப்பார் அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமா நீங்க எழுதியிருக்கீங்களா ஆண்டவரே? அந்த முகம் எங்களுக்கு வர கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் கிறிஸ்துவை போல நடந்து, கிறிஸ்துவை போல பேசி, கிறிஸ்துவை போல ஒருத்தரோடும் பழகி, நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு பேருக்கு இணங்க நாங்கள் வாழ கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய வருகை எந்த நாழிகையிலும் என்னால ஏற்படலாம் ஆண்டவரே. தேவனே, அதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க ஒரே வழி உங்களுக்குள் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பது மட்டும்தானப்பா. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள்ல நாங்க கேட்டது போலவும் இனி வரக்கூடிய நாங்க கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் உங்க பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அதை ஆசீர்வதியும். அதை நீங்கள் அந்த விதை போல விழுந்து அது இன்னும் 100 1000 பலன் கொடுக்க கிருபை பாராட்டும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய இந்த 2ஆம் வருகைக்கு உண்டான ஆயத்தத்தை எங்கள் மத்தியில் காண எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அந்த நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஆயத்தம் எங்களுக்குள்ள இருக்கட்டும்பா. நீங்க எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கட்டும்பா. நீங்க எதிர்பார்க்கிற அந்த செயல்கள் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ சும்மா பேச்சில மட்டும் இல்லப்பா, எங்க செயல்கள்லயும் அது இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. மாவேனர் கொண்டு நீதான் வழிநடத்த வேண்டும்ப்பா. இப்ப இதை எடுத்து இந்த தொகுத்து வழங்கின பாஸ்டர் ஐயாவுக்காகவும் ப்ரேயர் பண்றோம். இந்த மீட்டிங்களுக்கு ஒவ்வொரு நபருக்காகவும் அந்த நபரின் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாவியானவரை கொண்டு நீங்கள் வழிநடத்தும். ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு புரிய பண்ணும் ஆண்டவரே. தேவனே, அந்த ஆவியின் கனிகள் எங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும்
இருக்க கிருபை பாராட்டும் ஐயா. இந்த ஓய்வு நாளை மற்றும் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பரிசுத்தமான மணித்துளிகளை நாங்கள் பரிசுத்தமா ஆசரிக்க நீர்தான் அப்பா எங்களை ஏந்தி வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேற ஏதாவது பேசணுமா பாட சம்பந்தமாக? எனக்கு ஜெபம் பண்ண பிறகு 2-3 கேள்வி நம்ம கேட்போம், அதனால கேட்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு பேசணும்னா பேசுவோம். தேங்க்யூ.